Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN Presence Mission 80 தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் 16ல இருக்கோம். வெற்றிகரமா அவுட் ஆஃப் 30 கிளாஸஸ் 15 கிளாஸஸ் நேத்தோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேலண்டர்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம். மேம் அதுக்கு முன்னாடி நேத்து கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் டவுட் சொல்லுங்க மேம் அப்படின்னா, நேத்து நீங்க போட்டிருந்த ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்டானது தான். ஓகேவா? ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒரு கொஸ்டினை டிஃப்ரெண்டா யோசிச்சு இப்படி யோசிக்கலாமா மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளா ஃப்ரேம் பண்ணது. சோ உங்களால வேற மாதிரி யோசிக்க முடிஞ்சது அப்படின்னா வெல் அண்ட் குட். ஓகேவா? பட் நமக்கு டிஎன்பிஎஸ்சில கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி யோசிச்சு ஒரே ஆன்சர் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. 2-3 ஆன்சர் வர்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சரியா? சோ அதெல்லாம் யோசிச்சு பயப்பட வேணாம். நெக்ஸ்ட் இன்னைக்கான கிளாஸ் என்னது? கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த கேலண்டர் டாபிக் நமக்கு புதுசான்னு கேட்டா புதுசு கிடையாது. பிரிலிம்ஸ்ல நம்ம ஏற்கனவே படிச்ச டாபிக்ஸ் தான். சோ கேலண்டர் அப்படின்றது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கேலண்டர் அப்படின்னதும் நம்ம சின்ன வயசுல கேலண்டர் எல்லாம் எடுத்து பார்ப்போம் இல்லையா? எப்பெல்லாம் கவர்மெண்ட் லீவ் வரும், நம்ம பர்த்டே என்ன டேல வரும், ஸ்கூல் இருக்குமா இருக்காதா நம்ம பர்த்டேக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்ப்போம் இல்லையா? சோ டக்குன்னு கேலண்டர்னாதான் அதான் நமக்கு ஞாபகம் வரும். நமக்கு இந்த கேலண்டர்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, மொத்தமா 2-3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுல இருந்து எனக்கு 72வது நாள் என்னது, 52வது நாள் என்னது அப்படின்னு கேட்பாங்க ஜென்ரலா. அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த வருஷத்துடைய ஒரு நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு அதே தேதியில என்ன நாளா இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப் என்னன்னா, எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் நாள கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்காம ஜென்ரலா அவங்க கேட்பாங்க. இப்போ 15th August 1947 என்ன டே அப்படின்னு ஜென்ரலா கேட்பாங்க. அவங்க எந்த ரெஃபரன்ஸும் கொடுத்துக்க மாட்டாங்க. இது ரெண்டாவது டைப். மூணாவது டைப் என்ன மேம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேலண்டர் இயரை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி கேலண்டர் நமக்கு எந்த வருஷத்துக்கு அப்புறமா ரிப்பீட் ஆகும்னு கேட்பாங்க. அப்படிதான் ரிப்பீட் ஆகுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிதான் ரிப்பீட் ஆகுதுங்க. சரியா? இப்போ நம்ம 2005ல ஒரு கேலண்டர், அதாவது ஒரு செட் ஆஃப் டேஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதே செட் ஆஃப் டேஸ், அதே கேலண்டர், அதே தீபாவளி பொங்கல் அந்த டேட்ஸ் ஃபுல்லாவே வர்ற மாதிரி நமக்கு அந்த கேலண்டர் ரிப்பீட் ஆகும். அது எப்ப ரிப்பீட் ஆகும் அப்படின்றதுதான் நமக்கு கொஸ்டினா இருக்கும். அது 3 டைப். ஓகேவா? சோ இந்த 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். கேலண்டர் ஏற்கனவே நம்ம பிரிலிம்ஸ்க்கு பார்த்ததுதான், பேசிக்கா பார்த்திருப்போம். இது கொஞ்சம் நமக்கு என்னன்னா யோசிச்சு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியானது, சிம்பிளா பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ் நமக்கு கிடையாது. சோ கிளாக்ஸ் பத்தி நம்ம வரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? நமக்கு டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. கியூப்ஸ் அண்ட் டைசஸ்னு கொடுத்துருக்கோம். பட் கியூப்ஸ் கஷ்டமானது. சோ அதனால அதை எலிமினேட் பண்ணிட்டாங்க. இங்க வர்றப்பையும் நமக்கு அது மாதிரி கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ்னு கொடுத்துருக்கோம். கிளாக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அந்த கிளாக்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு ஈஸியான டாபிக் கேலண்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இந்த ஈஸியான சிலபஸ்ல நம்ம எல்லாரோட ஏம் என்னவா இருக்கணும்? 40 out of 40 தான் இருக்கணும். இன்னைக்கு ஃப்ரைடே. சோ நாளைக்கு சாட்டர்டே என்னது நமக்கு நோக்கம் ஆப்ல வீக்லி டெஸ்ட் இருக்கும். சோ இந்த வாரம் நமக்கு 5 கிளாஸஸ் நடந்திருக்கு. சோ ஒரு கிளாஸஸ்க்கும் மேக்ஸிமம் 10 கொஸ்டின் 50 கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ மறக்காம எல்லாரும் நாளைக்கு நோக்கம் ஆப்ல டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சண்டே லைவ் டிஸ்கஷனுக்கு மறக்காம வந்து சேர்ந்துருங்க. மேம் இந்த வீக் நிறைய நியூ மூவிஸ் எல்லாம் இருக்கு, அவுட்ல போற பிளான் எல்லாம் இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த பிளான் எல்லாம் நம்ம லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. இல்லைன்னா நாளைக்கு டெஸ்ட் முடிச்சுட்டு போங்க. ரைட்டா? சோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா கிளாஸ்ல போயிடலாமா? சோ கேலண்டர் அப்படின்றது என்னது? நமக்கு வருஷ கேலண்டர் அதான் இருக்கும். இயர்லி கேலண்டர். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கும்? நமக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லிடுவோம் இல்லையா? 365 டேஸ். இதுலயே எனக்கு லீப் இயரா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 டே வரும் மேம். அது 366 டேஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ரைட்டா? இதுதான் ஃபைனல். இதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். ஆனா கரெக்டா நமக்கு 1 இயர்ல 365 டேஸ் தானான்னு கேட்டா இல்ல. 365 டேஸ் 5 hours 48 minutes 56 seconds. இதுதான் எக்ஸாக்ட் டேட்டா. ஓகேவா? நம்ம இப்போ எடுத்துக்க போறது எல்லாமே 365 டேஸ் தான். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ லீப் இயர் அப்படின்னா 366 டேஸ் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா டே இருக்கு இல்லையா? இது 5 hours 48 minutes 56 இருக்கு. அப்போ இங்க நமக்கு ஒரு வருஷமும் என்ன வரும்னா 365.25 அப்படின்ற மாதிரி வரும் அப்ராக்சிமேட்டா. இதுதான் எனக்கு 0.25 4.25 சேர்ந்தா ஒரு முழு டே வந்துருமா? சோ அதனால நான் இங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு லீப் இயர் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த லீப் இயர்ல எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ டோட்டலா எனக்கு எவ்வளோ டேஸ் இருக்கும்? 23 hours 15 minutes 44 seconds. இது என்ன மேம் அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்டா 366 டேஸான்னு கேட்டா இல்ல. 365 days
பிளஸ் 24 hours கிடையாது, 23 hours 15 minutes 44 seconds. இது சும்மா ஜஸ்ட் ஜெனரல் டேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம என்ன தெரியணும், நார்மல் இயர்னா 375 நாள், லீப் இயர்னா 366 நாள். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்னதா டேட்டாவை கிறிஸ்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நிறைய இருக்கும். ஸோ இங்கே அவ்வளவு ஸ்ட்ரெயின் வேணாம். சோ இந்த டேட்டாஸ் ஜஸ்ட் சும்மா ஓகேவா. இப்ப என்னது நார்மல் இயர்னு இதுக்கப்புறம் நான் பேசினேன்னா அந்த இயர்ல எத்தனை டேஸ் இருக்கு, 365 டேஸ் இருக்கு. லீப் இயர்னு நான் பேசினேன்னா அந்த இயர்ல எத்தனை டேஸ் இருக்கு, 360 டேஸ், 66 டேஸ் இருக்கு. இதை இப்ப நம்ம எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா, நாளை நம்ம வாரமா பிரிக்க போறோம். இந்த கேலண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்டா ஒரு டேர்ம் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். என்ன அப்படின்னா ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட் டேஸ் அப்படின்னா என்னன்னா 7 நாள் நமக்கு ஒரு வாரமா, அந்த 7 நாள் இல்லாம நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு நாள் அதுக்கப்புறமா தொங்கிட்டு இருந்ததுன்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு 365 நாள் இருக்கு. இதுல நான் எப்படி ஆட் டேஸ் கண்டுபிடிப்பேன், எனக்கு வீக்லி 7 நாள்னு தெரியும். அப்போ 365 டிவைடட் பை 7னா எனக்கு அந்த வாரத்துக்குள்ள வராம எக்ஸ்ட்ரா 4 நாளா 3 நாளா தனித்து இருக்கிற அந்த நாள் எத்தனை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுமா. சோ டிவைடட் பை 7 போட்டா என்ன வரும், 5ல 35 மிச்சம் 1. சோ 15னா 2 7s are 14. அப்போ ரிமைண்டர் எனக்கு என்ன வந்துரும், 1ன்னு வந்துரும். ரைட் தானா. 5 7s are 35 மிச்சம் 1, 2 7s are 14. 14 போச்சுன்னா ரிமைண்டர் 1. இந்த ரிமைண்டர் 1ன்றதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ 365 நாள் எனக்கு என்ன இருக்கு, 52 வாரங்கள் ஒரு நாள் தனித்து இருக்கு. ஓகேவா. அப்ப 366 நாள்ல எனக்கு என்ன இருக்கு, 52 வாரங்கள் பிளஸ் 2 டேஸ். இந்த 2 டேஸ் தான் எனக்கு என்னது ஆட் டேஸ், தனித்திருக்கும் நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. இப்போ நமக்கு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி இருக்கும் நான் சொல்லட்டுமா. சோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி இருக்குமா, எனக்கு 1ஆம் தேதி ஜனவரி 1993 எனக்கு சண்டே அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 1ஆம் தேதி ஜனவரி 1994 என்ன நாள் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது கரெக்டா எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு கேட்டிருக்காங்களா, ஒரு வருஷத்துல எனக்கு அந்த ஆட் டேஸ் எத்தனைன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நார்மல் இயரா லீப் இயரான்னு கண்டுபிடிக்கணும். இங்க எனக்கு பிப்ரவரி எந்த இயர் வருதோ நடுவுல அந்த இயரை தான் கண்டுபிடிக்கணும். இங்க என்ன எனக்கு பிப்ரவரி 993 வரும். அப்போ இந்த 993 எனக்கு லீப் இயரா நார்மல் இயரான்னு பாக்கணும். அதை எப்படி நம்ம பார்ப்போம், டிவைடட் பை 4 பண்ணி நமக்கு ரிமைண்டர் 0வா வந்துச்சுன்னா அததான் லீப் இயர்னு சொல்லுவோம். டிவைடட் பை 4 பண்ணி எனக்கு ரிமைண்டர் ஏதாவது ஒரு நம்பர் 1 2 3 அப்படின்னு வந்துச்சுன்னா அது நமக்கு லீப் இயர் கிடையாது. இதுதான் ஓகேவா. இது எல்லா கண்டிஷனுக்கும் அப்ளைகபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்ளிகபிள் இல்ல. ஏன் அப்படின்னா எனக்கு 100 செஞ்சுரி இயர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. 100 இயர்ஸ், 200, 300, 400 அந்த மாதிரி இருக்கு இல்லையா. சோ இப்போ 2000, 1600, 2000ன்றது செஞ்சுரி இயர்ஸ். லாஸ்ட்ல 2 0 இருக்கிற வருஷத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செஞ்சுரி இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செஞ்சுரி இயர்ஸ நம்ம டிவைடட் பை 400ன்னு போட்டு டிவிசிபிள் ஆச்சுன்னா அது லீப் இயர். டிவைடட் பை 4ன்னு போடக்கூடாது, டிவைடட் பை 400ன்னு போடணும். அப்படி டிவிசிபிள் ஆச்சுன்னா அது லீப் இயர். ஓகேவா. செஞ்சுரி இயர்ஸை மட்டும் நம்ம அந்த மாதிரி தான் லீப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 4ன்னு போடக்கூடாது, டிவைடட் பை 400ன்னு போடணும். கிளியருங்களா. இப்போ எனக்கு என்னது 1993, இது செஞ்சுரி இயர் கிடையாது. இதை நான் டிவைடட் பை 4 பண்ணா எனக்கு என்ன வந்துடும், ரிமைண்டர் 1 தான் வந்துடும் இல்லையா. சோ ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா அது எனக்கு லீப் இயர் கிடையாது, நார்மல் இயர் தான். நார்மல் இயர்னா என்ன அர்த்தம், எனக்கு நார்மல் இயர்ல ஒரே ஒரு ஆட் டே தான் இருக்க போகுது. ஒரே ஒரு ஆட் டேனா அவங்க ரெஃபரன்ஸா ஒரு டே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் 0ன்னு எடுத்துப்பேன். இப்ப ஒரு ஆட் டேனா அப்போ 1, சண்டேக்கு அப்புறமா எனக்கு என்ன வரும், மண்டே. அப்போ எனக்கு இந்த டே மண்டே தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா. இதே எனக்கு 1994 என்னதுன்னு கேட்காம 1992 ஃபர்ஸ்ட் ஜான் என்ன டே அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஜான் 1993, இந்த 2 இயருக்கு நடுவுல எனக்கு எங்க பிப்ரவரி வரும், ஃபெப் 1992 தானே வரும். ஏன்னா பேக்வேர்ட்ஸ்ல போறோம் புரியுதா. இப்படி ஃப்ரண்ட் வேர்ட்ஸ்ல போடுறப்போ எனக்கு ஜனவரிக்கு அப்புறம் ஃபெப் இந்த 1993 ஃபெப் தான் வரும். ஓகேவா. இப்போ இங்க நான் பேக்வேர்ட்ஸ்ல போறப்போ எனக்கு இங்க 1993யோட பிப்ரவரி நடுவுல வராது. இங்க பிப்ரவரி 1992வோட பிப்ரவரி தான் வரும். 1992ன்றது நமக்கு என்னது, டிவைடட் பை 4 பண்ணா ரிமைண்டர் 0 தான் வரும். அப்போ அது நமக்கு லீப் இயர். லீப் இயர் அப்படின்னா இப்ப நமக்கு ஆட் டேஸ் எத்தனை இருக்கு, 2 ஆட் டேஸ் இருக்கு. ஓகேவா. 2 ஆட் டேஸ் இருக்கு. அப்போ 2 நாள் எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதே எனக்கு இங்க 2 நாள் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், சண்டேக்கு அப்புறம் மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லுவேன்.
ஆனா எனக்கு பேக்ல 2 நாள் இருக்கு. அப்ப நான் பேக்வர்ட்ஸா பார்க்கணும். சண்டேக்கு முன்னாடி, அதாவது சண்டேக்கு முன்னாடி என்ன டே இருந்திருக்கும்? சாட்டர்டே. சாட்டர்டேக்கு முன்னாடி ஃப்ரைடே. எனக்கு 2 odd days தானே. அப்போ ஃப்ரைடே தான் என்னுடைய கொஸ்டின்ல கேட்ட 1 Jan 1992 உடைய டே. புரியுதா? இப்ப இந்த ஆட் டேஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னு நமக்கு புரியுதா? நார்மல் இயரா இருந்தா நம்ம +1 odd days அப்படின்னு போடணும். அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்ததை 0ன்னு வச்சுக்கணும். ரைட்டா? எனக்கு லீப் இயரா இருந்தா ஆட் டேஸ் +2ன்னு போடணும். ரெஃபரன்ஸ்க்கு அவங்க கொடுத்தது 0ன்னு வச்சுக்கணும். ரெஃபரன்ஸ்க்கு அவங்க கொடுக்காத இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சண்டேல தான் எப்பயுமே 0ன்னு வச்சுட்டு சண்டேல இருந்து நம்பரிங் பண்ணணும். சண்டே 0, மண்டே 1, டியூஸ்டே 2, வெனஸ்டே 3, தேர்ஸ்டே 4, ஃப்ரைடே 5, சாட்டர்டே 6 அப்படின்னு 0ல இருந்து அந்த ஆர்டர்ல சொல்லணும். எப்போ எனக்கு ரெஃபரன்ஸ் டே கொடுக்காதப்போ. ரெஃபரன்ஸ் டே கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்த ரெஃபரன்ஸ் டே 0ன்னு வச்சு எனக்கு எத்தனை ஆட் டே வருதோ அத்தனை டைம்ஸ் நான் கீழே வருவேன். லேட்டர் அப்படின்னா கீழே வருவேன். எனக்கு பிஃபோர் இல்ல இயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் மேல மைனஸ் பண்ணுவேன். ஓகேவா? சோ கொஸ்டின்குள்ள போறப்ப இன்னும் கிளியரா புரியும். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நார்மல் இயர்ல எனக்கு 1 ஆட் டே இருக்கும், லீப் இயர்ல எனக்கு 2 ஆட் டே இருக்கும். இதை மட்டும் தனியா ஒரு நோட்டுன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க நோட் பாயிண்ட்ஸ்ல. ஓகேவா? சோ அடுத்து இப்போ நம்ம இயர் பத்தி பேசி முடிச்சிட்டோங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன பேசணும்? மாசங்கள் பத்தி பேசணும். மந்த்ஸ் பேசணுமா? சோ மந்த் பத்தி பேசுறப்ப நமக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்கு? 12 மந்த்ஸ் இருக்கா? சோ இந்த 12 மந்த்ஸ்ல எனக்கு என்னென்ன டேஸ், அதாவது மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? 31 நாள் இருக்கு, 30 நாள் இருக்கு. அது இல்லாம எனக்கு 28 நாளா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 29 நாளா இருக்கு. இது பிப்ரவரிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ரைட்டா? எனக்கு மிச்சம் இருக்கிற இந்த 31 நாள் 30 நாள்லாம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஞாபகம் இருக்கீங்களா? சின்ன வயசுல எப்படி வச்சு கண்டுபிடிப்போமா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மொழியில வந்துச்சுன்னா 31 டேஸ், இங்க பக்கத்துல இந்த புள்ளியில வந்துச்சுன்னா 30 டேஸ் அப்படின்னு வச்சுப்போம். சோ அதுதான் நமக்கு எப்பயுமே 31 30ன்றது ஆல்டர்னேட்டா தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு மந்த் மட்டும் எனக்கு டக்குன்னு ஆல்டர்னேட்டா இல்லாம 2 மந்த் 31 வரும். அது எந்த மந்த்ன்றது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை, ஆகஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி எழுது பண்றதுக்கு சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா. ஓகேவா? சோ ஜூலை, ஆகஸ்ட் எனக்கு அடுத்தடுத்து 31 நாள் வரும். மற்றது எல்லாமே எனக்கு 30 31 மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்ல தான் வரும். ஓகேவா? பிப்ரவரியில 28 நாள் எனக்கு நார்மல் இயர்ல வரும். 29 நாள் எனக்கு லீப் இயர்ல வரும். இங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் ஆட் டேஸ் எவ்வளவுன்னு இப்ப நமக்கு தெரியணும். ஓகேவா? அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்புறம் நம்ம சம்ல அப்ளிகபிள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட்டா? இப்போ 31 நாளுக்கு எனக்கு ஆட் டேஸ் எவ்வளவு தெரியணும்னா என்ன பண்ணணும்? சேம் ப்ரொசீஜர் தான். டிவைடட் பை 7ன்னு பண்ணணும். 7ன்னு பண்ணா என்ன வரும்? 7 4s are 28. ரிமைனிங் என்னது? 3. அப்போ இங்க எனக்கு எத்தனை ஆட் டேஸ்? 3 ஆட் டேஸ். அடுத்து இங்க 30 டேஸ். சேம் டிவைடட் பை 7னா 28. 4 7s are 28. எனக்கு எத்தனை ஆட் டேஸ் வரும்? 2 ஆட் டேஸ் வரும். ரைட்டா? 28 அப்படின்னு எனக்கு பிப்ரவரியில இருந்ததுன்னா ஆட் டேஸ் 0. 29 அப்படின்னு பிப்ரவரியில இருந்ததுன்னா எனக்கு ஆட் டே 1. ரைட்டா? இதெல்லாம் நம்ம வந்து சம்ல பின்னாடி யூஸ் பண்ணுவோம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் இயர்ல ஆட் டே 1, லீப் இயர்ல ஆட் டே 2, இங்க ஒரு மாசத்துக்கும் ஆட் டேஸ். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுதான் பண்ணணும் இல்ல. கரெக்டா மறந்துச்சுன்னா கூட டிவைட் பை 7 பண்ணிட்டு டக்குன்னு நமக்கு ஆட் டேஸ் எத்தனைன்றதை நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இது எனக்கு ஒரு மந்த்ல இருக்கிறதுக்கான ஆட் டேஸ். ரைட்டா? சோ இது இல்லாம நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இன்னொன்னு செஞ்சுரி இயர்ஸ் அப்படின்னு ஒண்ணு பேசணுமா? செஞ்சுரி இயர்ஸ்னா என்ன சொன்னோம்? 100 வருஷம், 200, 300, 400, 500 அப்படின்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ இததான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கடைசி 2 டிஜிட் எனக்கு 00ன்னு முடிஞ்சதுன்னா அததான் நம்ம செஞ்சுரி இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த செஞ்சுரி இயர்ஸ்ல எனக்கு நார்மல் இயரா இல்ல லீப் இயரா எப்படி கண்டுபிடிப்போம்னு சொன்ன? டிவைடட் பை 400 பண்ணணும். அப்படி பண்றப்போ எனக்கு ரிமைண்டர் 0 வந்தா அத செஞ்சுரி லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ எனக்கு செஞ்சுரி இயர்ஸ்லயும் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டுபிடிக்கலாமா? நான் இங்க பேசிக்கா ஒரு 100 இயர்ஸ்க்கு இருந்து 400 வரைக்கும் சொல்றேன். ரிமைனிங் எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள் அவ்வளவு கேட்க மாட்டாங்க. கேட்டாங்கனாலும் அங்கேயே இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ்ல எனக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். இப்போ 100 இயர்ஸ்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100 இயர்ஸ்ல. சோ இந்த 100 இயர்ஸ்னா 100 வருஷத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? எத்தனை வருஷம் நார்மல் இயர்னு தெரியணும், எத்தனை வருஷம் லீப் இயர்னு தெரியணும். அதுக்கப்புறம் எனக்கு எத்தனை வருஷம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நார்மல் இயர்னா என்ன பண்ணலாம்?
எனக்கு ஒரு ஆட் டே தான். ஸோ மல்டிப்ளை பை 1 பண்ணா போதும். லீப் இயர்ல எனக்கு எத்தனை ஆட் டே? 2 ஆட் டே. ஸோ நான் மல்டிப்ளை பை 2 பண்ணுவேன். அதுக்கப்புறமா எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வந்துடும்? டோட்டல் ஆட் டேஸ் எத்தனை, அதாவது இந்த 100 வருஷத்துக்கு எத்தனை ஆட் டேஸ் அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு எத்தனை வருஷம் இங்க லீப் இயர் நார்மல் இயர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 4 பண்ணணும். லீப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லையா? சோ அப்போ நான் இங்க டிவைடட் பை 4 பண்ணா எனக்கு என்ன வரும்? 2ல 8 ரிமைண்டர் 2, சோ 25 இயர்ஸ் அப்படின்னு வரும். 25 இயர்ஸ்ன்றது இந்த 100ஐயும் சேர்த்து சொல்றாங்க. ஓகேவா? இந்த 100ஐயும் எனக்கு லீப் இயர்ல சேர்த்து சொல்றாங்க. ஆனா எனக்கு 100 டிவைடட் பை 400ன்னு போட்டா டிவிசிபிளா இல்ல இல்லையா? சோ அப்போ எனக்கு 25 மைனஸ் 1 24 லீப் இயர்ஸ் தான். புரியுதா? இங்க 25 எப்படி வந்துச்சு? இந்த 100ன்றது எனக்கு டிவிசிபிள் பை 4, சோ அதுவும் லீப் இயர் கணக்குல வந்துருச்சு. பட் ஆனா இந்த 100ன்றது செஞ்சுரி இயர்ஸ். அப்ப நான் இது டிவிசிபிள் பை 4ன்னு போடக்கூடாது, டிவிசிபிள் பை 400ன்னு போடாதான் அது லீப் இயரா இல்லையான்னு தெரிய வரும். சோ அப்ப இந்த 100 இயர்ஸ் டிவைடட் பை 400ன்னு போட்டா எனக்கு ரிமைண்டர் வரும். சோ அதனால அது நமக்கு லீப் இயர் கிடையாது. சோ அதை நான் -1 பண்ணிடுவேன். சோ எனக்கு இங்க லீப் இயர் எத்தனை? 24 லீப் இயர். மிச்சம் எத்தனை இயர்ஸ் இருக்கும் 100 இயர்ஸ்ல? 100 - 24ன்னு போட்டா 76 இயர்ஸ் இருக்கும். சோ நார்மல் இயர் எனக்கு 76. அப்ப இங்க எனக்கு ஆட் டேஸ் எத்தனை? 76. இங்க 24 × 2 48. சோ டோட்டலா 8 6 14, ரிமைண்டர் 1 7 8 12 124 அப்படின்னு இருக்கு. இப்போ எனக்கு ஆட் டேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த 124 திரும்ப டிவைடட் பை 7ன்னு போடணும். 124 பை 7 போட்டா என்ன வரும்? 1 + 7 ரிமைண்டர் 5 இல்லையா? 7 7s are 49. 49 போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வந்துடும்? ரிமைண்டர் 5ன்னு வரும். 54 - 49, சோ ரிமைண்டர் 5ன்னு வரும். அப்போ எனக்கு 100 வருஷத்துல 17 வீக்ஸ் 17 வீக்ஸ் கிடையாது, 17 முழு வாரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு 5 நாள் வந்து தனித்து இருக்கும். சோ 5 ஆட் டேஸ். அப்போ 100 இயர்ஸ்ல எனக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 5 ஆட் டேஸ் இருக்கு. அப்ப 200 இயர்ஸ்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? இங்க நம்ம திரும்ப கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எனக்கு 5 ஆட் டேஸ் 100 வருஷத்துக்கு. இப்ப அடுத்த 100 வருஷத்துக்கு எனக்கு 5 ஆட் டேஸ். அப்ப டோட்டலா எனக்கு 200 வருஷத்துல 5 + 5 10 ஆட் டேஸ் இருக்குமா? ஓகேவா? எனக்கு ஆட் டேஸ் 7 விட லெஸ்ஸா தான் இருக்கணும். சோ என்ன பண்ணுவேன்? நான் அந்த 10 டிவைடட் பை 7ன்னு போடுவேன். 10 டிவைடட் பை 7ன்னு போட்டா என்ன வரும்? ரிமைண்டர் 3ன்னு வருமா? சோ அப்போ 3 ஆட் டேஸ் இருக்கும். ரைட்டா? இந்த 300 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ்? 15. ஏன்னா இங்க ஒரு 5 ஆட் டே, இங்க ஒரு 5 ஆட் டே, இங்க ஒரு 5 ஆட் டே. சோ டோட்டலா 15 ஆட் டேஸ்ன்னு வரும். ரைட்டா? எனக்கு ஆட் டேஸ் 7 விட கம்மியா வரும். சோ இதை நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 7ன்னு பண்ணுவோம். 2 7s are 14, ரிமைண்டர் 1ன்னு வரும். சோ இங்க எனக்கு ஒரு ஆட் டே வரும். இங்க 400ன்றது எனக்கு என்னது? 400 டிவைடட் பை 400ன்னு போடுறப்ப எனக்கு என்ன ஆயிடும்? அது லீப் இயரா மாறிடும். ரைட்டா? சோ அது லீப் இயரா மாறிடுச்சுன்னா லீப் இயருக்கு இங்க எனக்கு 0 ஆட் டேஸ் தான். எப்படி மேம் சொல்றீங்கன்னா, இங்க எனக்கு 15. இப்போ அடுத்து இங்க 400னா 15 + 5 20 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 20 ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா இங்க எக்ஸ்ட்ரா 1 டே, ஏன்னா இது எனக்கு லீப் இயர். சோ ஒரு எக்ஸ்ட்ரா 1 டே வரும். சோ 20 + 1ன்னு வரும். சோ 21 டிவைடட் பை 7 போடுறப்ப எனக்கு ரிமைண்டர் 0 வந்துருமா? அப்ப அதுதான் எனக்கு இங்க 0 ஆட் டே அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்டா? நார்மல் இயர்ஸ்னா எனக்கு இங்க 5 ஆட் டே, இங்க 5 ஆட் டே, இங்க 5 ஆட் டே. சோ அத நார்மல் இயர்ஸ் கணக்கு வச்சுதான் நான் இங்க 20 ஆட் டேஸ்னு போட்டேன். எனக்கு இங்க 400ன்றது லீப் இயர். அப்ப எக்ஸ்ட்ரா இன்னொரு நாள் இருக்குமா ஆட் டே? சோ அதனால 20 + 1 21 டிவைடட் பை 7 எனக்கு ரிமைண்டர் 0 தான். சோ ஆட் டே 0. ரைட்டா? சோ இப்போ எனக்கு 100 வருஷத்துக்கு 5 ஆட் டே, 200 வருஷத்துக்கு 3 ஆட் டே, 300 வருஷத்துக்கு 1 ஆட் டே, 400 வருஷத்துக்கு 0 ஆட் டேஸ். சோ இந்த ஆட் டேஸ் மட்டும் எத்தனை அப்படின்றத ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போகணும். ஸ்ட்ரைட்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாமா? சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் லெவல் வச்சிருக்கேன், போக கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மினிமம் கேப் பிட்வீன் 2 சக்சசிவ் லீப் இயர். சோ லீப் இயர்னு பார்த்தது எல்லாரும் 4ன்ற நம்பரை தேடிக்கிட்டு இருப்பீங்க. சோ 4ன்ற நம்பருக்கு நமக்கு ஆப்ஷன்லயே இல்ல. நல்ல வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம டிக் பண்ணியிருப்போம் இல்லையா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கேப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேப் அப்படின்னா இப்போ நமக்கு 1992 என்னது? நமக்கு 92 வேணும், 2000. ஓகேவா? சோ 2000 டிவைடட் பை 400ன்னு பண்ணா என்ன வரும்? எனக்கு டிவிசிபிள் ஆகும். அப்ப 2000ன்றது எனக்கு ஒரு லீப் இயர். இதுக்கு அடுத்த லீப் இயர் எனக்கு எப்போ வரும்?
2004ல வரும் இல்லையா? அப்ப நடுவுல எனக்கு எவ்வளவு கேப் இருக்கு? 2001, 2002, 2003. அப்போ நடுவுல எனக்கு 3 வருஷம் தான் கேப் இருக்கு. சரியா? அவங்க கேக்குறது மினிமம் கேப் அப்படின்னு கேக்குறாங்க. சோ மினிமம் கேப் எனக்கு 3 தான். ரைட்டா? அடுத்தது மேக்ஸிமம் கேப் பிட்வீன் 2 சக்சசிவ் லீப் இயர்ஸ். மேக்ஸிமம் கேப்லாம் இருக்குமா மேம்? அதுவும் 3 தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ 96, இப்போ ஃபர்ஸ்ட் 100 இயர்ஸ்னு பார்த்தோமா, அதுல 96ன்றது எனக்கு லீப் இயர் தான். டிவைட் பை 4 பண்ணி பாருங்க, டிவிசிபிள் ஆகும். ஆனா 100ன்றது எனக்கு லீப் இயரா இல்ல. ஏன்னா டிவைட் பை 400 பண்றப்போ எனக்கு நான் லீப் இயரா ஆயிடுது. ரைட்டா? அடுத்து 104 பண்ணுங்க. 104 பண்ணுங்க, அது எனக்கு லீப் இயர் தான். ஓகேவா? எனக்கு இங்க அப்போ என்னது 3 வருஷம் கேப். இந்த 100 எனக்கு லீப் இயர் இல்ல. அப்போ மேக்ஸிமம் எனக்கு என்ன இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7 இயர்ஸ். சோ 7 இயர்ஸ் கேப்ல எனக்கு 96க்கு அப்புறமா திரும்ப லீப் இயர் எப்பதான் வந்துச்சு? 104ல தான் வந்துச்சு. ரைட்டா? அப்போ இங்க 96க்கு அப்புறமா நடுவுல எத்தனை வருஷம் கேப் இருக்கு? 7 வருஷம் கேப் இருக்கு. அப்போ இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்சிமம் கேப் அப்படின்னு சொல்லுவோம். சோ 7 வருஷம் கேப். ரைட்டா? சோ நானும் இத்தனை வருஷமா என்னதான் நினைச்சிட்டு இருந்தேன், லீப் இயர்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியும் நமக்கு நடுவுல ஒரு வருஷம் இல்லாம கூட வரும் போல. ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க, there is a maximum and minimum gap of x years and y years respectively between 2 successive leap years. What is the value of x and y அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்சிமம் அண்ட் மினிமம் கேப் ஆஃப் x years and y years. இங்கேயும் எனக்கு கேப் பத்தி தான் பேசியிருக்காங்க இல்லையா? அடுத்தடுத்த 2 லீப் ஆண்டுகளுக்கு இடையில் முறையே அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச இடைவேளை 2 டைம் இருக்கு. சோ குறைந்தபட்ச இடைவேளை x ஆண்டுகள் மற்றும் y ஆண்டுகள் உள்ளன. x மற்றும் y இன் மதிப்பு என்ன? அதுதான் போன கொஸ்டின் எனக்கு தனித்தனியா கேட்டிருந்தாங்க இல்லையா? இங்க எனக்கு சேர்த்து கேட்டிருந்தாங்க. இங்கேயும் எனக்கு கேப் பத்தி தான் பேசியிருக்காங்க. அப்போ எனக்கு மேக்சிமம் அண்ட் மினிமம் கேப் என்னது? மினிமம் கேப் 3, மேக்சிமம் கேப் 7. மினிமம் கேப் என்னன்னு சொல்லியிருக்காங்க? y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் கேப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸ் 7, y 3. இங்க கேப்னு கேட்காம நமக்கு எத்தனை இயர்ஸ் கழிச்சு அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும்னு கேட்டிருந்தா 4, 8ன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இவங்க கிளியரா கேப்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு இதான். ஓகேவா? கிளியரா? சிம்பிளா இருக்கா? அடுத்தது பாருங்க, ஜனவரி 3, 2007 வாஸ் வெனஸ்டே. சோ ஜனவரி 3, 2007 எனக்கு புதன்கிழமை எனில் ஜனவரி 3, 2008 என்ன நாள்? அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். என்ன கேக்குறாங்க? 3ஆம் தேதி ஜனவரி 2007 என்ன கொடுத்துட்டாங்க? புதன்கிழமை, வெனஸ்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது 3ஆம் தேதி ஜனவரி 2008 என்ன நாள்? இப்ப எனக்கு பிப்ரவரி 2008ல வருமா 2007ல நடுவுல வருமான்னு பாத்துக்கணும். அதை வச்சுதான் நம்ம லீப் இயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்க பார்த்ததும் இந்த வருஷமா இந்த வருஷத்துலயா எங்க லீப் இயர் கண்டுபிடிக்கணும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சோ இங்க எனக்கு இது ரெண்டுத்துக்கு நடுவுல பிப்ரவரி 2007 தான் வரும். அப்போ இந்த 2007 நான் லீப் இயரா நார்மல் இயரான்னு கண்டுபிடிக்கணும். 2007 7ன்றது எனக்கு 4ல கண்டிப்பா வரவே வராது, லாஸ்ட்ல யூனிட் டிஜிட்ல. அப்ப இது என்னது? எனக்கு நார்மல் இயர் தான் இல்லையா? சோ நார்மல் இயர்னா நமக்கு ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? ஒரு ஆட் டே தான் இருக்கும். அப்போ இங்க வெனஸ்டேனா இங்க +1, இந்த வெனஸ்டேவை 0ன்னு வச்சுப்போம். +1னா இங்க என்ன டே வந்துடும்? தேர்ஸ்டே, வியாழக்கிழமை வந்துடும். சோ தேர்ஸ்டே எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சி இருக்கு. இதே எனக்கு இது லீப் இயர் இருந்ததா என்ன பண்ணணும்? +2ன்னு பண்ணிருக்கணும். +2னா என்ன வரும்? தேர்ஸ்டேல ஃப்ரைடே ஆன்சர் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? புரியுது இல்லையா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்தது பாருங்க, 1 Jan 2018 இஸ் மண்டே. தென் 1 Jan 2019 கேக்குறாங்க. 1 Jan 2018 என்ன கிழமை? திங்கட்கிழமை. இப்ப எனக்கு 1 Jan 2019 கேக்குறாங்க. கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சுதான். இங்க எனக்கு நடுவுல எந்த பிப்ரவரியில வரும்? பிப்ரவரி 2018 தான் நடுவுல வரும். 2018 டிவைட் பை 4 போட்டா எனக்கு என்ன வரும்? டிவிசிபிள் ஆகுமா? ஆகாது இல்லையா? அப்போ இது எனக்கு என்னது? நார்மல் இயர் தான், லீப் இயர் கிடையாது. அப்போ இங்கேயும் எனக்கு ஆட் டே 1 தான். சோ +1, மண்டே +1 எனக்கு டியூஸ்டே. சோ டியூஸ்டே எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. ரைட்டா? அடுத்தது போலாமா? 1 Jan 2001 was Monday. What was the day on December 31st, 2002? இப்ப என்ன கேக்குறாங்க? 1 Jan 2001 திங்கட்கிழமை, மண்டே. What was the day on December 31, 2002? 31st December 2002.
நான் இதுக்கப்புறம் இந்த டே வர்றதுனால இப்படி எழுதுறேன். இதுக்கு மேலேயே எனக்கு இந்த டே வந்துச்சுன்னா நான் மேலே எழுதுவேன். ஓகேவா? அப்பதான் சீக்வென்ஸ் நமக்கு வந்து பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்னு தெரியும். ஸோ அதனாலதான் இப்ப எனக்கு 1 ஜான் 2001 மண்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு இதே கொஸ்டின்ல 1 ஜான் 2002 என்ன டே அப்படின்னா கரெக்டா ஒரு ஆட்டை மட்டும் வச்சு எழுதிடலாமா? 1 ஜான் 2002 என்னன்னு கேட்டாங்கன்னா இங்க நடுவுல எனக்கு பிப்ரவரி 2001 தான் வரும். இந்த 2001 எனக்கு லீப் இயர் கிடையாது, நார்மல் இயர் தான். அப்போ எனக்கு இங்க ஆட் டே ஒரு ஆட் டே தான். ஸோ மண்டே பிளஸ் 1 டியூஸ்டே. இந்த டியூஸ்டேன்றது என்னது? எனக்கு 1 ஜான் 2002. ஆனா நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 31 டிசம்பர் 2002. 31 டிசம்பர் 2002 பேக்ல போகணும். டியூஸ்டேக்கு முன்னாடி என்ன டே வந்திருக்கும்? மண்டே வந்திருக்கும். ரைட்டா? சோ மண்டே தான் நம்மளுடைய ஆன்சர். மேம் மண்டே ஆப்ஷன்லயே இல்ல. மண்டே ஆப்ஷன்லயே இல்ல. ஏன்னா நம்ம இங்க 31 டிசம்பர் 2001 மண்டே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 31 டிசம்பர் 2001 எனக்கு மண்டே. இப்ப என்ன கேக்குறாங்க? 31 டிசம்பர் 2002 கேக்குறாங்க. ரைட்டா? இங்க எனக்கு Feb 2001 தான் வரும். ஓகேவா? சோ Feb 2002 வரும். ஓகே? சோ டிசம்பர் 2021 அப்புறமா Feb 2002 வரும். 2002 எனக்கு என்னது? லீப் இயர் கிடையாது, நார்மல் இயர் தான். அப்போ இங்க மண்டேல இருந்து என்ன பண்ணுவோம்? +1 பண்ணுவோம். சோ 31 டிசம்பர் 2002 என்ன டே வந்துரும்? டியூஸ்டே அப்படின்னு வந்துரும். சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? சோ அடுத்தது பார்க்கலாமா? how many days are there in x weeks, x days அப்படின்னு கேக்குறாங்க. சோ எக்ஸ் வீக்ஸ்ல எக்ஸ் டேஸ்ல எத்தனை டேஸ்? சோ எக்ஸ் வீக்ஸ் ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்கும்? 7 நாள் இருக்கும். 1 வீக்ல 7 டேஸ். அப்போ எக்ஸ் வீக்ஸ்ல எத்தனை டேஸ்? 7x டேஸா? ரைட்டு தானே? ஒரு வாரத்துல 7 நாள். இப்ப 2 வாரத்துலனா என்ன சொல்லுவோம்? 2 into 7 சொல்லுவோம். 3 வாரத்துலனா 3 into 7 டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எக்ஸ் வாரத்துலனா என்னது? 7 into x டேஸ். கிளியர் தானே? இப்போ எனக்கு எக்ஸ் வீக்ல 7x டேஸ், அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ் டேஸ் வேற சொல்றாங்க. சோ 7x டேஸ் பிளஸ் எக்ஸ் டேஸ்னா டோட்டலா எனக்கு எத்தனை டேஸ் இருக்கும்? 7x பிளஸ் எக்ஸ் 8x. நிறைய பேர் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 7x ஸ்கொயர்னு போடுவீங்க, அவசரத்துல போட்டிருப்பீங்க. இப்பவே எத்தனை பேர் போட்டீங்கன்னு தெரியல நோட்ல. ஓகேவா? சோ 8x டேஸ் தான். ரைட்? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்தது பாருங்க. How many days will be there from 26th January 2023 to 15 May 2023? Both days are included. எனக்கு இங்க நடுவுல எத்தனை டேஸ் இருக்குன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எங்க இருந்து எந்த கேப்ல கேக்குறாங்கன்னு பாருங்க. 26 Jan 2023. ஓகேவா? இதுல இருந்து 15 May 2023. சோ இந்த கேப்ல எத்தனை டேஸ்? ஜனவரிக்கு அப்புறம் எனக்கு என்ன வந்துடும்? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு வந்துடும். பிப்ரவரி ஃபுல்லாவே வந்துடும். 2023 அப்படின்னா எனக்கு என்னது? அது நார்மல் இயர் தான். 2024 தான் நமக்கு லீப் இயர் தான் வரும். சோ இங்க எனக்கு 28 நாள் தான் வரும். அப்புறம் மார்ச்ல எத்தனை நாள் வரும்? இந்த மாதிரி கை வச்சு எண்ணி சொல்லுங்க. மார்ச்ல என்ன வரும்? 31 நாள்னு வரும். ஏப்ரல்ல எத்தனை நாள் வரும்? 30 நாள்னு வரும். ரைட்டா? இங்க எனக்கு 15th மே கேக்குறாங்க. சோ இந்த 15 நம்ம என்ன பண்ணுவோம்? சேர்த்துப்போம். ஏன்னா இந்த 15th ஆட் பண்ணிக்க சொல்லிருக்காங்க. சோ 15 டேஸ் இருக்குமா? எனக்கு ஏப்ரல் 30க்கு அப்புறமா எனக்கு இங்க மேல 15 நாள் சேர்த்து சொல்லிருக்காங்க. சோ 15. இப்போ 26th ஜான்ல எனக்கு எத்தனை நாள் முடியும்? 31ல முடியும். சோ 26, 27, 28, 29, 30, 31னா 6 நாள்னு வரும். ஓகேவா? சோ இங்க 6 நாள். இங்கன்னா என்ன பண்ணலாம்னா இதை நம்ம பெருசா ஆட் பண்ணா பெரிய வேல்யூ வருமா? சோ இங்கே நம்ம ஆட் டேஸ் வச்சுக்கலாம். 28 டேஸ்னா 0 ஆட் டேஸ், 31 டேஸ்னா 3 ஆட் டேஸ், 30 டேஸ்னா 2 ஆட் டேஸ். இங்க 15 டிவைடட் பை 7 னா ஒரு ஆட் டே. அப்ப இங்க என்னது? 3 2 6 6 1 7. சோ இங்கே எனக்கு 7/7 முடிஞ்சிரும். அப்போ எனக்கு ஆட் டே 6 தான் வரும். ரைட்டா? சோ நீங்க இப்படியும் பண்ணலாம். 28 + 31 + 30 + 15 + 6 போட்டுட்டு அதுக்கப்புறமா டிவைடட் பை 7 பண்ணலாம். நான் இங்கேயே வந்து நமக்கு ஆட் டேஸ் தெரியும் இல்லையா? 28 டேஸ்னா எத்தனை ஆட் டேஸ், 31 டேஸ்னா எத்தனை ஆட் டேஸ். சோ நான் அதை ஆட் டேஸை மட்டும் கவுண்ட் பண்றேன். கவுண்ட் பண்றப்போ இங்க 3 2 5 5 + 1 6 6 + 6 சாரி இங்க நான் 7 கவுண்ட் பண்றேன். சோ 6 6 + 6 12. சோ 12 டிவைடட் பை 7 னா திரும்ப எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 5ன்னு வரும். அப்போ டோட்டலா எவ்வளவு ஆட் டேஸ்? 5 ஆட் டேஸ். ஆனா எனக்கு இங்க 5 ஆட் டேஸ்லாம் இல்ல. நடுவுல எத்தனை?
டேஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் வந்து இங்க என்ன நாளுன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு ஆட் டேஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? சோ கொஸ்டினை நீங்களும் இந்த மாதிரி அவசரப்பட்டு ரீட் பண்ணாதீங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 30, 15, 45, 45 பிளஸ் 31, 45 plus 31. So 31 plus 6, 37 வச்சுக்கலாமா? 28, 15, 22, 5, 6, 7, 11. So 110 days. Option B is the correct answer. எத்தனை டேஸ் தான் கேக்குறாங்க. இப்போ எனக்கு என்ன நாள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 5 odd daysனு வந்திருக்கும். ஸோ அங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 5 odd daysல இருந்து அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம என்ன நாள்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஆனால் அது கேட்கல. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. How many days will be there from 26th Jan to 15th May 2023? Both days excluded. சேம் கொஸ்டின் தான். இங்க 2 நாளையும் சேர்க்க சொல்லியிருந்தாங்க, இங்க 2 நாளையும் விளக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 நாளை விளக்கிட்டா என்னது? எனக்கு இங்க 110 days. 2 days மைனஸ் பண்ணிட்டா 108 days. ரைட்? அடுத்தது பாருங்க. If first day of any normal year is Tuesday, then what will be the last day of that year அப்படின்னு கேக்குறாங்க. நார்மல் இயர்னு சொல்லிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் டியூஸ்டே. சோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர்னா ஃபர்ஸ்ட் ஜான் வச்சுக்கலாமா? அது டியூஸ்டே. வாட் வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் த இயர்ஸ்? அதே வருஷத்துல 31 டிசம்பர் அது என்ன டே அப்படின்னு கேக்குறாங்க. நார்மல் இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இது நார்மல் இயர். நார்மல் இயர்ல எனக்கு ஒரு ஆட் டே தான் இருக்கும். அப்போ டியூஸ்டே பிளஸ் 1 எனக்கு வெனஸ்டே. வெனஸ்டே என்னது? அடுத்த வருஷத்துல முதல் நாள் எனக்கு வெனஸ்டேவா இருக்கும். அப்ப போன வருஷத்துல கடைசி நாள் என்னது? அதே டியூஸ்டே தான். சோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எனி லீப் இயர் இஸ் டியூஸ்டே. இப்போ லீப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டே எனக்கு டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் வில் பி த லாஸ்ட் டே அப்படின்னு கேக்குறாங்க. சோ லீப் இயர் அப்படின்னா எனக்கு +2 அப்படின்னு இருக்குமா? அப்போ டியூஸ்டேனா எனக்கு அடுத்த வருஷத்துடைய நெக்ஸ்ட் இயருடைய ஃபர்ஸ்ட் டே என்னவா இருக்கும்? டியூஸ்டே +2. அப்போ வெனஸ்டே, தர்ஸ்டே அப்படின்னு கிடைச்சிருமா? அப்போ போன வருஷத்தோட லாஸ்ட் டே என்னவா இருக்கும்? வெனஸ்டேவா இருக்கும். ரைட்டா? சோ வெனஸ்டே ஆப்ஷன் சி. இல்ல நீங்க இதையும் ஒரு நோட்டா வச்சுக்கலாம். என்ன நோட்டா வச்சுக்கலாம்? நார்மல் இயர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டேவும் லாஸ்ட் டேவும் சேம் டேயா தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டே மண்டேனா லாஸ்ட் டேவும் மண்டே, ஃபர்ஸ்ட் டியூஸ்டேனா லாஸ்ட் டேவும் டியூஸ்டே அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இன் நார்மல் இயர் ஃபர்ஸ்ட் டே அண்ட் லாஸ்ட் டே வில் பி சேம். இன் லீப் இயர் ஃபர்ஸ்ட் டே, if first day is Tuesday அப்படின்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் டே will be Tuesday +1 அப்படின்னு எக்ஸாம்பிள் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. Tuesday +1னா வெனஸ்டே. ஓகேவா? சோ நார்மல் இயர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட் டே சேமா இருக்கும். இது ஒரு நோட் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க. which of the following cannot be the last days a century year? சோ செஞ்சுரி இயர்ல கடைசி நாளா எந்த நாள் இருக்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. மேம் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு செஞ்சுரி இயர்ஸ்னா என்னது? 100, 200, 300, 400 அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு 100னா எனக்கு எத்தனை ஆட் டேஸ்? 5 ஆட் டேஸ். 200னா 3 ஆட் டேஸ்னு பார்த்தோமா? 300னா 1 ஆட் டே. 400னா 0 ஆட் டேஸ் அப்படின்னு பார்த்தோம். எனக்கு இதுல ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெஃபரன்ஸ் டே என்ன நாளுன்னு. சோ கொடுக்காத இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? சண்டேவை 0ன்னு எடுத்துக்கோங்க, மண்டே 1, டியூஸ்டே 2, வெனஸ்டே 3, தர்ஸ்டே 4, ஃப்ரைடே 5, சாட்டர்டே 6 அப்படின்னு சொன்னோமா? சோ இங்க 5 ஆட் டேஸ் அப்படின்னா எனக்கு என்ன டே லாஸ்ட் டேவா இருக்கும்? ஃப்ரைடேவா இருக்கும். இங்க எனக்கு 3 ஆட் டேனா என்ன ஆட் டேவா இருக்கும்? லாஸ்ட் டே என்ன டேவா இருக்கும்? வெனஸ்டே. 1 ஆட் டேனா எனக்கு லாஸ்ட் டே என்னவா இருக்கும்? மண்டே இருக்கும். இப்போ 0 ஆட் டேனா எனக்கு லாஸ்ட் டே என்னவா இருக்கும்? சண்டேவா இருக்கும். சோ இதுக்கப்புறம் எனக்கு 500, 600, 700 போட்டாலும் இதே தான் ரிப்பீட் ஆகும். இதே ஆட் டேஸ் தான் 5, 3, 1, 0 ரிப்பீட் ஆகும். அந்த பாயிண்ட நான் சொல்ல மறந்துட்டேன். சோ அதே தான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அப்போ எனக்கு செஞ்சுரி இயர்ஸ்ல லாஸ்ட் டே ஃப்ரைடேவா இருக்கலாம், வெனஸ்டேவா இருக்கலாம், மண்டேவா இருக்கலாம், சண்டேவா இருக்கலாம். மிச்ச நாள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மிச்ச நாள்லாம் என்னது? டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே. இந்த 3 நாளும் எனக்கு செஞ்சுரி இயர்ஸ் உடைய கடைசி நாளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா?
நெக்ஸ்ட் பாருங்க, if today is Friday, what would be the day அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. What would be the day after 72 days? இது கம்பைன்டு கொஸ்டின், சரியா? If today is Friday, ரெஃபரன்ஸ் டே கொடுத்துட்டு what would be the day after 72 days, before 72 days, இதான் நம்மளுடைய கொஸ்டின். பார்க்கலாமா என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க, if today is Friday, today Friday 72 daysக்கு அப்புறமா after 72 days plus 72, நமக்கு என்னதான் தெரியணும், ஆட் டேஸ் என்னன்னு தெரிஞ்சாலும் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணும், 72 divided by 7 பண்ணும். 10 7s are 70, so 2 odd days. 2 odd days na Friday plus 2 பண்ணும். Friday 0, Friday plus 2 பண்ணா Saturday Sunday. அப்ப after 72 day என்ன டே, Sunday, ஆப்ஷன் 2. இப்ப அடுத்து before 72 days, 72 daysக்கு முன்னாடி, 72 daysக்கு முன்னாடினாலும் சேம் அதே ஆட் டே தான் இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணுவோம், இங்க இருந்து -2 பண்ணுவோம். -2னா ஃப்ரைடேக்கு முன்னாடி என்ன வரும், Thursday, Wednesday. சோ அப்போ இங்க ஆன்சர் என்னது, Wednesday, ஆப்ஷன் D. ரைட்டா? அடுத்தது போறோமா, நெக்ஸ்ட் பாருங்க. If first day of the month falls on Tuesday, then what is the 30th day of the same month? First day ஏதோ ஒரு மந்த், அந்த ஃபர்ஸ்ட் டேவை என்ன சொல்றாங்க, Tuesday அப்படின்னு சொல்றாங்க. What day is 30th day of the same month? Same monthல 30th day என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டே டியூஸ்டே அப்படின்னா இதுல இருந்து +7 பண்ணோம்னா அடுத்த டியூஸ்டே எப்போன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? சோ ஏன்னா 7 நாள் கழிச்சுதான் அந்த இது ரிப்பீட் ஆக போகுது. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டே டியூஸ்டே, 1ஆம் தேதி டியூஸ்டேனா 1ஆம் தேதி +7 போட்டா அடுத்த டியூஸ்டே அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ அடுத்த டியூஸ்டே எனக்கு எப்ப வரும், 8 + 7 15, இது 3ஆவது டியூஸ்டே. 15 + 7 எனக்கு என்னது, 23, இது 4ஆவது டியூஸ்டே. 23 + 7 என்னது, 30. சோ எனக்கு 30ன்றது என்ன டேவா இருக்க போகுது, டியூஸ்டேவா இருக்க போகுது. ரைட்டா? சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எனக்கு ஃபர்ஸ்ட் டே டியூஸ்டேனா அதுக்கு அடுத்த டியூஸ்டே எப்போ வரும், ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 நாள் கழிச்சு வருமா இல்லையா? சோ டியூஸ்டே அப்புறம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. சோ +7 பண்ணா அதே டியூஸ்டே வரும். இப்போ எனக்கு 1ஆம் தேதி டியூஸ்டேனா வெட்னஸ்டேல இருந்து ஆரம்பிச்சோம். சோ 2 3 4 5 6 7 8, 8ஆம் தேதி எனக்கு அடுத்த டியூஸ்டே வருது. ரைட்டா? சோ அதனால நான் அடுத்து ++7 7 போட்டுட்டே இருக்கேன். சோ எனக்கு இங்க +7 +7 +7 போட்டா 30ஆம் தேதி எனக்கு டியூஸ்டே தான் வருது. இதே இந்த கொஸ்டின் 31ஆம் தேதி கேட்டா என்ன பண்ணும், 30ஆம் தேதி டியூஸ்டே தெரிஞ்சிச்சுன்னா 31 வெட்னஸ்டே அப்படின்னு டிக் பண்ணிடலாமா? ஈஸியா இருக்குங்களா? அடுத்தது பாருங்க, if 25th day of a non-leap year is Saturday, then what day is 100th day of the month? ஃபர்ஸ்ட் என்ன இயர் சொல்லியிருக்காங்க, நான் லீப் இயர், அதாவது நார்மல் இயர், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 25th டே சாட்டர்டே வரும். ஓகேவா, சனிக்கிழமை. அடுத்தது வாட் டே இஸ் 100th day of the month? So 100th day of a month வர்றது இயர் தான் வந்துருக்கும் ஆக்சுவலா, இல்லையா? சோ 25th டே எனக்கு சாட்டர்டே. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எனக்கு எத்தனை டேஸ் இருக்கு, 75 டேஸ் இருக்கா? 100 - 25 75 டேஸ் இருக்கு. சோ அந்த 75 டிவைட் பை 7 போட்டா எனக்கு ஆட் டேஸ் என்னன்னு கிடைச்சிருமா? சோ ஆட் டேஸ் என்ன வரும், 10 7s are 70, சோ 5 ஆட் டேஸ்னு வரும். சோ சாட்டர்டே +5 போடணும். சாட்டர்டே தான் எனக்கு 0, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. சோ தேர்ஸ்டே தான் எனக்கு 100th டேவா இருக்கும். சோ நம்ம எதுவும் தப்பு பண்ணல, கரெக்டா தான் பண்ணிருக்கோம். தேர்ஸ்டே தான் ஆப்ஷன்ல இங்க மிஸ்டேக்ஸ். ஓகேவா? சோ தேர்ஸ்டே தான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் இருந்தாலும் இல்லனாலும் நம்மளுடைய ஆன்சரை நம்ம கரெக்டா போல்டா சொல்லணும். ரைட்? அடுத்தது பாருங்க, if second day of a month falls on the day preceding Saturday, on what day will 31st of the month fall? மாதத்தின் 2ஆம் தேதி சனிக்கிழமைக்கு முந்தைய நாளில் வந்தால். சோ 2ஆம் தேதி என்னது, சனிக்கிழமைக்கு முந்தின நாள்னா என்னது, ஃப்ரைடேவா? ரைட்டு தானே? சனிக்கிழமைக்கு அப்புறம் ஃபாலோட் பை சாட்டர்டே அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், ப்ரிசீடிங் சாட்டர்டே இருக்கு. சோ சாட்டர்டேவை ப்ரிசீட் பண்ணி எனக்கு என்னதான் இருக்கும், ஃப்ரைடே தான் இருக்கும். சனிக்கிழமைக்கு முந்தின நாள். ரைட்டா? சோ அது ஃப்ரைடே தான். இப்ப என்ன சொல்றாங்க, வாட் வில் பி 31st of the month fall? 31st என்னவா இருக்கும் அதான் கேக்குறாங்க. 2ஆம் தேதி ஃப்ரைடேனா அடுத்த ஃப்ரைடே எப்போ வரும், 2 + 7 9, 9 + 7
16. 16 பிளஸ் 7 23. 23 பிளஸ் 7 30. சோ 30ன்றது எனக்கு ஃப்ரைடேவா இருக்கும். அப்போ 31ன்றது எனக்கு என்னவா இருக்கும்? சாட்டர்டேவா இருக்கும். ரைட்டா? அடுத்தது பாருங்க. If 28th of the month is Friday, then what day is 3 weeks 2 days earlier? மாதத்தின் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சோ ஏதோ ஒரு மந்த் இருக்கு, அதுல 28ன்ற டேட் எனக்கு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then what day is 3 weeks 2 days earlier? எனில் 3 வாரங்கள் 2 நாட்கள் முன்னதாக என்ன நாள்? சோ earlier முன்னாடியே கேக்குறாங்க. முன்னாடி எத்தனை நாள் முன்னாடி? 3 வாரம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வாரத்துல 7 நாள் இல்லையா? 3 7s are 21. 21 plus 2 23. சோ 23 days முன்னாடி என்ன டே அதான் கேக்குறாங்க. இங்கேயும் நமக்கு என்னது ஆட் டேஸ் தான் தெரியணும். அப்ப 23/7 எனக்கு 2 ஆட் டேஸ் தான் வரும். ரைட் தானே? அப்போ 2 ஆட் டேஸ்னா ஃப்ரைடேவை 0 வச்சுப்போம். -2னா இங்க என்ன வந்துரும்? Thursday, Wednesday. சோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு வெனஸ்டே? ஆப்ஷன் பி. ரைட்டா? சோ முன்னாடி கேக்குறாங்களா இதுக்கு அப்புறம் கேக்குறாங்களா அப்படின்றத கவனமா பாத்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. If it will be Wednesday and the day after tomorrow, then what was the day of the week 50 days ago from the today? நாளை மறுநாள் புதன்கிழமையாக இருந்தால். சோ நாளை மறுநாள், நாளைக்கு மறுநாள். ஓகேவா? அப்ப இன்னைக்குன்றது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது நாளைக்கு, இது நாளை மறுநாள். ரைட்டா? சோ நாளை மறுநாள் இருந்து புதன்கிழமை, வெனஸ்டே. நமக்கு புரிஞ்ச மாதிரி ஈஸியா டேட்டாவை எப்படி வேணா நீங்க எழுதிக்கலாம். ரைட்டா? இந்த மாதிரி கோடு தான் போடணுமா இல்ல அடுத்தடுத்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அது, இல்ல யாரோட பர்த்டேவாவது வந்துச்சுன்னா அதை நீங்க ஞாபகம் வச்சு போடுங்க. சரியா? சோ பர்த்டேன்னு சொன்னதும் ஞாபகம் வருது. கமெண்ட் செக்ஷன்ல ஒண்ணு பார்த்திருந்தேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து அவங்களுடைய பாப்பாவும் ஏபி பாசிட்டிவ், பட் ஆனா அவங்களுக்கு மேக்ஸ் வரல. ஏன்னா ஏபி பாசிட்டிவ், எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. முன்னாடிலாம் வந்து எங்க அப்பாவுக்கு நான் எந்த செக்ஷன் படிக்கிறேனே தெரியாது. பட் ஆனா இப்ப பாருங்களேன், பிளட் குரூப் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு என்ன வரும் வராதுன்னு தெரிஞ்சிருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் இல்லையா? சோ எங்க பேரண்ட நான் குறை சொல்லல. அந்த காலத்துல வந்து ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சோ அப்போ வந்து நமக்கு பிரெட் அண்ட் பட்டருக்காக ஓடியே போயிடுச்சு. சோ எந்த செக்ஷன் இப்போ கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போனப்போ பாப்பா 4th தானே அப்படின்னு கேட்டாங்க. இல்ல பாப்பா இன்னும் 3rd தான் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு. சோ இப்பெல்லாம் வந்து பேரண்டிங் சூப்பரா இருக்கு. சோ அது எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்ப என்னன்னா பர்த்டே அப்படின்லாம் சொல்லிடணும். சரியா? இப்போ பர்த்டேன்னு சொன்னதும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, அதனால சொல்றேன். நிறைய பேருக்கு அவங்க பசங்களோட பர்த்டே தெரியும், ஒய்ஃப் டு பி பர்த்டே, அவங்க எல்லா பர்த்டேவும் தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு பேரண்ட்ஸோட பர்த்டே தெரியும்னு எனக்கு தெரியல. முக்கியமா அம்மாவோட பர்த்டே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ மேபி ஜென்ரேஷன் மாறிடுச்சு. சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த பர்த்டேக்கு கண்டிப்பா மறக்காம உங்க பேரண்ட்ஸ்க்கு விஷ் பண்ணுங்க. சரியா? மேம் அது ஏன் ஒய்ஃப் டு பி பர்த்டே எல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஞாபகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உங்க வீடு அன்னைக்கு 2 ஆயிடும் இல்லையா? சோ அப்போ மேம் பொண்ணுங்க மறக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொண்ணுங்க மோஸ்ட்லி மறக்க மாட்டாங்க. பிளஸ் அப்படியே மறந்தாலும் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். சோ சமாளிச்சிருவாங்க. பசங்களுக்கு தான் ஹேண்டில் பண்ண தெரியாது. ரொம்ப இன்னசென்ட் இல்லையா பசங்க? சோ அதனால ஹேண்டில் பண்ண தெரியாம மாட்டிட்டு வீடே வந்து ரணகலம் ஆயிடும். சரியா? ஜஸ்ட் ஃபன்காக உங்களுடைய அப்பா அம்மா பர்த்டே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிளஸ் அந்த பர்த்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு குட்டி சர்ப்ரைஸ், நீங்க ஏதாவது பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்லை, குட்டி சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமா கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறது அம்மா தான் நினைக்கிறேன். முடிஞ்சா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். அடுத்தது பாருங்க, மேம் ரொம்ப லென்த்தியா சென்டிமெண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்க, இஃப் இட் வில் பி வெட்னஸ்டே டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள் புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றிலிருந்து 50 நாட்களுக்கு முன்பு வாரத்தின் நாள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இன்றிலிருந்து இன்று இல்லையா? இன்றிலிருந்து 50 நாட்களுக்கு முன்பு என்ன நாள்? சோ 50 டேஸ். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? டே ஆஃப்டர் டுமாரோ. இது டே, இது ஆஃப்டர் டுமாரோ. இந்த டுமாரோக்கு அப்புறம் ஒரு டே வெட்னஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. சோ இதுதான் அந்த டே ஆஃப்டர் டுமாரோ, வெட்னஸ்டே. இப்போ இந்த டே பிரசன்ட் டேல இருந்து 50 நாளைக்கு முன்னாடி என்ன டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது வெட்னஸ்டேனா இங்க என்ன வரும்? டியூஸ்டே. அப்ப இது என்னது? மண்டே. இப்ப எனக்கு 50 நாளைக்கு முன்னாடி கேக்குறாங்கன்னா இங்க ஆட் டே தெரியணும்னா என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 7 பண்ணுவோமா? சோ இங்க ஒரு ஆட் டே இருக்கும். 7 7s are 49, ரிமைண்டர் 1ன்னு வரும். சோ ஒரு ஆட் டே இருக்கும். ஒரு ஆட் டேனா இங்க மண்டே -1ன்னு பண்ணுவோம். சோ மண்டே -1னா என்ன வந்துரும்? சண்டே அப்படின்னு வந்துரும். சோ ஆப்ஷன் சி.
Next, 15th day of the month of the June is a Tuesday. What will be the last day of the next month which has 31 days? அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15th day, ஜூன் மாதத்தின் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஜூன்ல 15வது நாள் செவ்வாய்க்கிழமை 15th. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? What will be last day of the next month which has 31 days? நெக்ஸ்ட் மந்தோடைய லாஸ்ட் டே, ஜூலையோடைய லாஸ்ட் டே 31 days. இதனுடைய நாள் என்னன்னு கேக்குறாங்க. ஜூன் 15 டியூஸ்டே. ஜூன்ல டோட்டலா எனக்கு 30 நாள்னு தெரியுமா? அப்போ மிச்சம் இருக்கிற நாள் என்னது? 15 நாள் இருக்கு. இங்க ஜூலைல மொத்தம் எனக்கு 31 நாள் இருக்கு. சோ டோட்டலா 46 நாள். 46 நாள்ல எனக்கு எத்தனை ஆட் டேஸ்னு தெரியணும்னா டிவைடட் பை 7. சோ 6 7s are 42, ரிமைண்டர் 4ன்னு வரும். சோ 4 odd days. 4 odd daysனா இந்த டியூஸ்டே நான் 0ன்னு எடுத்துப்பேன். டியூஸ்டேக்கு அப்புறம் வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே தான் 4ன்னு வரும். சோ சாட்டர்டே ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. So the second day of the month is Sunday. What will be the last day of the next month which has 31 days? அப்படின்னு சொல்லிருக்காங்க. மாதத்தின் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. So second அப்படின்ற டேட் எனக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 31 நாட்களை கொண்ட அடுத்த மாதத்தின் கடைசி நாள் என்ன? சோ நெக்ஸ்ட் மந்த்ல என்ன சொல்றாங்க? 31 நாள்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு மந்த். இது வந்து எந்த மந்த்னு தெரியல, ஒரு மந்த். அந்த மந்தோட 2ஆம் தேதி சண்டே. நெக்ஸ்ட் மந்தோட அடுத்த மாதத்தோடைய கடைசி நாள். அந்த கடைசி நாள் 31 நாள்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த நாள் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த கொஸ்டின் நம்மளால ஃபைன் பண்ண முடியுமான்னு சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு இந்த மாசத்துல டோட்டலா 30 நாள்ல முடியுதா, இல்ல 31ல முடியுதா, இல்ல 28ல முடியுதான்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நடுவுல எத்தனை டேஸ் இன் பிட்வீனா எத்தனை டேஸ்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சோ எனக்கு நெக்ஸ்ட் மந்த் 31 நாளுக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த மந்தை பத்தி அவங்க தெளிவா கொடுக்கல இல்லையா? ஏன்னா எனக்கு இந்த 31 டேஸ்க்கு முன்னாடி 31ம் வருது, 31 டேஸ்க்கு முன்னாடி 30யும் வருது, 31 டேஸ்க்கு முன்னாடி 28ம் வருது இல்லையா? ஏன்னா எல்லா மந்த்தும் எனக்கு 30 31 ஆல்டர்னேட்டா தான் வருதுன்னு நம்மளால சொல்ல முடியல கன்ஃபார்மா. சோ அதனால இந்த மந்த் எனக்கு எத்தனை டேட்ல முடியுதுன்னு தெரியல. சோ சொல்ல முடியாது. சோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? cannot be determined. ரைட்டா? எத்தனை பேர் இந்த கொஸ்டினுக்கு நம்ம cannot be determined போடுறதுக்கு முன்னாடி ஆன்சர் எல்லாம் கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்க எல்லாரும்? அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? சோ கொஞ்சம் கொஸ்டினை எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் நல்லா ரீட் பண்ணுங்க. சோ தட் ஈஸியா சீக்கிரமா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுடைய கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் இவ்வளவுதான் இருக்கும். நீங்க வந்து சிசாட் இல்ல சிஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா இருக்கும். இதுவும் எஸ்எஸ்சில இருந்து எடுத்ததுதான். பட் எம்டிஎஸ்ல இருந்ததுலயே வந்து சின்ன லெவல்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னா கேலண்டர்லயே 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தெல்லாம் கொஸ்டின் கன்ஃபியூசிங்கா கேட்பாங்க. அவ்வளவு கன்ஃபியூசிங்கா நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் 19 ஜூலை ஆஃப் அ பர்டிகுலர் இயர் falls on 5th day after Thursday. Falls on 5th day after Thursday. So 19th ஜூலை தேர்ஸ்டேல இருந்து 5 நாளுக்கு அப்புறம் ஃபால் ஆகுது. அதான் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் ஜூலை 19 வியாழக்கிழமைக்கு அடுத்த 5வது நாளில் வந்தால், வியாழக்கிழமைக்கு அடுத்த 5வது நாள்னா தேர்ஸ்டே பிளஸ் 5 என்ன வரும்? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு வரும். அப்போ இந்த 19th ஜூலைன்றது செவ்வாய்க்கிழமை. அததான் இப்படி இன்டைரக்டா கொடுத்துருவாங்க. Then what will be the day on 11th செப்டம்பர்? சேம் இயர்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ 11th செப்டம்பர் என்ன நாள்? ஜூலைக்கு அப்புறம் எனக்கு என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஜூலைல எனக்கு 19th ஜூலை டியூஸ்டேன்னு தெரியும். ஜூலைல எனக்கு மொத்தமா எத்தனை நாள்? 31 நாள். 31 நாள்னா 11 12 நாள் இருக்குமா? 19க்கு அடுத்து எனக்கு 12 நாள் மிச்சம் இருக்கும். ரைட்டா? சோ ஜூலைல எனக்கு 12 நாள், ஆகஸ்ட் 31 நாள், செப்டம்பர்ல எனக்கு 11th செப்டம்பர் கேட்டிருக்காங்க. சோ 11 தான். ரைட்டா? 2 3 4 இங்க 3 4 5 54. 54 divided by 7 னா 7 7s are 49. சோ ரிமைண்டர் 5ன்னு வரும். 5 odd days. டியூஸ்டேல இருந்து 5 னா என்ன வரும்? வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னு வரும். சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ நான் போன ஸ்லைட்ல பேசுனது கான்ட்ரவர்ஷியலா இருக்கா என்ன?
சோ நிறைய யோசிக்க வேணாம். அம்மா தான் பாவப்பட்ட ஜீவன், அப்பா இல்லைன்னா சொல்லல. அப்பாவும் வெளில போய் கஷ்டப்பட்டுட்டு வராங்க. பட் ஆனா அப்பாவுக்கு ஆபீஸ்லயாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க அம்மாவுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. சோ அதனால மட்டும் தான் சொன்னேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் மறந்தாலும் சமாளிச்சிருவாங்க பர்த்டே அப்படின்னு சொன்னது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஜென்ரலாவே வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மைண்டை ரீட் பண்ண தெரியும். என்ன சொன்னா சமாதானம் ஆவாங்கன்றதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனா பசங்களுக்கு அது வராது. அப்படியே போய் சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா வந்து குடி போட்டுருவாங்க. சோ அதனாலதான் சொன்னேன் பசங்க இன்னசென்ட், பொண்ணுங்க சமாளிச்சிருவாங்கன்ட்டு. ஓகேவா? சோ நீங்க அந்த டாபிக் உள்ள நிறைய லென்த்தியா போய் அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு எதுவும் கான்ட்ரவர்ஷியல் ஆக வேண்டாம். ரைட்? அடுத்தது பண்ணலாமா? அடுத்தது பாருங்க. பட் ஆனா எங்க அப்பா அம்மாவோட பர்த்டே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷமா எங்க அப்பா அம்மாவோட பர்த்டேவே தெரியாம இருந்தது. எங்க ஜென்ரேஷன் அப்படி இருந்திருக்கலாம். இப்ப எல்லாருமே எல்லா பர்த்டேவும் செலிப்ரேட் பண்றாங்க. சோ எல்லாரும் அட்வான்ஸ்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாக்கலாமா? அடுத்தது பாருங்க. In a month of 29 days, second Monday falls on the 13th day of the month. What day of the week will be the second last day of the month? நான் ஒண்ணுமே புரியல, எனக்கும் தான் புரியல. சோ கொஸ்டினை ஸ்பிளிட் பண்ணி வாசிக்கலாம் பாருங்க. இந்த மந்த் ஆஃப் 29 days, ஏதோ ஒரு மந்த் இருக்கு, அதுல 29 days ஆமா. ஓகே, இருந்துட்டு போட்டோம். The second month falls on 13th day of the month. செகண்ட் மண்டே எனக்கு 13th அப்படின்ற நாள்ல எனக்கு ஒரு மண்டே விழுது. இத எனக்கு செகண்ட் மண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மண்டே வேணா என்ன பண்ணும், இதுல வந்து -7 பண்ணா தெரிஞ்சிருமா? சோ 13 - 7 6th, இதுவும் எனக்கு மண்டே. இப்போதைக்கு சும்மா எழுதி வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அது தேவைப்படுமா டேட்டா என்னன்னு தெரியல. அடுத்தது பாருங்க. வாட் டே ஆஃப் த வீக் வில் பி செகண்ட் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த்? செகண்ட் லாஸ்ட் டேனா என்னது? 29/4 சொல்லியிருக்காங்க. இதுதான் லாஸ்ட் டே. செகண்ட் லாஸ்ட் டேனா இதுக்கு முன்னாடி இருக்கிற நாள் 28 அப்படின்றதுக்கு என்ன டே? அதுதான் கேள்வி. இப்போ சிம்பிளா இருக்கா? ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறமா சோ இப்போ எனக்கு என்ன வரும்? இங்க 13க்கு அப்புறமா +7 போட்டா 13க்கு அப்புறமா +7 போட்டா என்னப்பா வரும்? 19 அப்படின்னு வரும். 19க்கு அப்புறம் +7 போட்டா 26 அப்படின்னு வரும். சோ இது ரெண்டுமே எனக்கு மண்டேவா இருக்கும். சோ 27 டியூஸ்டே, 28 எனக்கு என்னது? வெட்னஸ்டே அப்படின்னு வரும். ரைட்டா? கரெக்டா சொல்றோமா? 13 + 7 20. சாரி, இங்க 19 கிடையாது, 20. சோ 27. 27 எனக்கு மண்டே, 28 அப்ப எனக்கு என்னவா இருக்கும்? டியூஸ்டேவா இருக்கும். இந்த மாதிரி எனக்கு வீக்காவும் பண்ணலாம், வீக் வைஸ் மண்டேனும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 13th இருந்து 28க்கு நடுவுல கேப் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 28 - 13 15 டேஸ் இருக்கு. சோ 15/7 தான் எனக்கு 1 odd day அப்படின்னு வரும். சோ மண்டே + 1 odd day டியூஸ்டே. சோ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க. If 18th June 2018 is Monday, what was the day on 13th June 2018? இப்போ என்ன கேக்குறாங்க? 18th June 2018 Monday. சோ 30th June 2018 என்னன்னு கேக்குறாங்க. சோ நடுவுல எத்தனை டேஸ் இருக்கு? 30 - 18 12 டேஸா? சோ 12 days. 12 divided by 7 னா 1 × 7 7, ரிமைனிங் 5 அப்படின்னு வரும். 5 odd days. மண்டே + 5 னா என்ன வந்துடும்? டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? அடுத்தது பாருங்க. If 16th June 2020 is Tuesday, then what was the day on 29 June 2020? ஸோ ரெண்டுமே சேம் இயரா தான் இருக்கு. ஸோ 29 16. ஸோ 29 - 16 எனக்கு என்ன வந்துடும்? 29 - 16 13 days. ரைட்டா? டிவைடட் பை 7 போட்டா எனக்கு என்ன வரும்? 5 odd days வருமா? 5 odd days 6 odd days 6 odd days அப்படின்னு வரும். சோ 6 odd days. இப்போ இங்க எனக்கு 0 ரெஃபரன்ஸ் என்னது? டியூஸ்டே. டியூஸ்டேக்கு அப்புறமா 6 னா என்னது? வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே அப்படின்னு கிடைச்சிரும். சோ மண்டே தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது 23rd May 1919 is Wednesday. What was the day on 18th June 1919? 18th July, sorry. 23rd May 1919. புதன்கிழமை, Wednesday. 18th July 1919 என்ன டே? இப்ப நடுவில் என்ன இருக்கு? எனக்கு ஜூன் மாசம் மட்டும் இருக்கு. ஜூன் மாசம் எனக்கு எத்தனை நாள்? 30 நாள். ஜூலைல 18 நாள். ஏன்னா 18th ஜூலை தானே கேக்குறாங்க. சோ 18 நாள். மேல டோட்டலா எனக்கு 31 நாள். ரைட்டா? அப்ப இங்க எனக்கு மிச்சம் 23க்கு அப்புறமா இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 8 நாள் இருக்கு. சோ 8 38 8 8 16 வரும். 1 56. 56/7 னா 8 7s are 56.
ஸோ 0 ஆட் டேஸ் அப்படின்னு வரும் இல்லையா. 0 ஆட் டேனா என்னது, இது வெனஸ்டேனா அதே வெனஸ்டே தான் இங்கேயும் வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, if 10th September 1945 is Sunday, what was the day on 10th September 1949? So 10th September 1945 என்ன டே, சண்டே. இப்ப என்ன கேக்குறாங்க, சேம் டேட் தான் 10th செப்டம்பர் தான், ஆனா 1949 கேக்குறாங்க. அப்ப நடுவுல என்னென்ன வருஷம் இருக்கு, 46, 47, 48 இருக்கு. ஓகேவா. 45ல இருந்து 46 அப்படின்னு போனா 46 என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அது லீப் இயரா நார்மல் இயரான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1946 by 4 போட்டா 4ல 16, ரிமைனிங் 3, 8ல 32, ரிமைனிங் 2, 6ல 24 தான் வரும். ஸோ ரிமைண்டர் 2ன்னு வரும். அப்போ அது என்னது, எனக்கு லீப் இயர் கிடையாது, நார்மல் இயர் தான். அப்போ 10th செப்டம்பர் 1946 என்னது, சண்டே பிளஸ் 1 மண்டே. மண்டே ரைட்டா. இங்க 47, 7ன்றது எனக்கு யூனிட் டிஜிட்ல டிவிசிபிள்ல வந்துருச்சுன்னா இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 4. அப்ப இதுவும் எனக்கு நார்மல் இயர் தான். அப்போ மண்டே பிளஸ் 1 டியூஸ்டே. இங்க 48 இருக்கு. ஸோ 1948 டிவிசிபிள் பை 4 போட்டா என்ன வரும், 4ல 16, ரிமைண்டர் 3, 8ல 32, ரிமைண்டர் 2, ஸோ 487. ஸோ ரிமைண்டர் 0ன்னு வருது. அப்போ இங்க 1948 எனக்கு என்னது, லீப் இயர். அப்போ பிளஸ் 2, டியூஸ்டேக்கு அப்புறமா என்னது, வெனஸ்டே, தேர்ஸ்டே. ரைட்டா. 49 எனக்கு நார்மல் இயர் தான். அப்போ தேர்ஸ்டே பிளஸ் 1 ஃப்ரைடே. இங்க 10th செப்டம்பர் 1949 எனக்கு என்ன டே, அப்போ ஃப்ரைடே. ரைட்டா. ஏன் பிளஸ் 1 பண்ணிருக்கோம், ஏன் பிளஸ் 2 பண்ணிருக்கோம், ஒரு வருஷத்துக்குன்றது புரியுது இல்லையா. அடுத்து போயிடலாமா. 9th Feb 2021 இஸ் டியூஸ்டே. ஸோ 9th Feb 2021 டியூஸ்டே. இப்ப என்ன கேக்குறாங்க, 2030ல கேக்குறாங்க. அப்போ 2022, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ டேட் மாறல, 9th இங்கேயும் 9th தான். இப்ப எனக்கு 2024 என்னது, லீப் இயர். இதுக்கப்புறமா 2028 லீப் இயர். அப்போ மற்ற எல்லாத்துக்கும் பிளஸ் 1 பண்ணா போதும். அப்போ இது டியூஸ்டேனா இங்க வெனஸ்டே, இங்க தேர்ஸ்டே. இது லீப் இயர். ஸோ பிளஸ் 2 பண்ணணும். அப்போ தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாரி ஃப்ரைடேக்கு அப்புறமா சாட்டர்டே. இங்க என்னது பிளஸ் 1 பண்ணா போதும், சண்டே, இங்க மண்டே, இங்க டியூஸ்டே. இது என்னது லீப் இயர். ஸோ டியூஸ்டேல இருந்து பிளஸ் 2 பண்ணணும். அப்போ வெனஸ்டே, தேர்ஸ்டே. அதுக்கப்புறமா இது நார்மல் இயர் தான், ஃப்ரைடே, இது சாட்டர்டே. அப்போ 9th Feb 2030 எனக்கு என்ன டே, சாட்டர்டே. சாட்டர்டே எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. ரைட்டா. அடுத்தது பாருங்க, if 15th August 1991 is Monday, what was the day on 23rd September 1997? சோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல எனக்கு என்ன இருந்தது, ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்டிருந்தாங்க, ஆனா எனக்கு அந்த டேட் மாறல இல்லையா. இந்த சம்ல ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்டிருக்காங்க, டேட்டும் மாறி இருக்கு. அதாவது மந்த்லயும் நான் வந்து இங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், டேஸையும் பண்ணலாமா. என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, 15th August 1991 என்ன டே, மண்டே. இப்போ எந்த இயர்ல 1997 பத்தி பேசியிருக்காங்க. அப்போ 92, 93, 94, 95, 96, 97. ஸோ இந்த 97ல 15th August ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மந்த் வைஸ் வச்சு 23rd செப்டம்பர் என்ன டேன்னு திரும்ப கண்டுபிடிக்கணும். ஓகேவா. கண்டுபிடிக்கலாமா. என்னன்னு பாருங்க, 15th August 1991 மண்டே. 1992 எனக்கு என்னது, லீப் இயர். அதுக்கப்புறம் 96 எனக்கு லீப் இயர். அப்போ இங்க மண்டேனா இங்க என்னது பிளஸ் 2 பண்ணணும். அப்போ வெனஸ்டே. இங்க பிளஸ் 1 தான் தேர்ஸ்டே. இங்க பிளஸ் 1 தான் ஃப்ரைடே. இங்கேயும் பிளஸ் 1 தான் சாட்டர்டே. இங்க என்ன பண்ணணும், பிளஸ் 2 பண்ணணும். அப்போ சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டே, மண்டேன்னு வரும். அப்போ இங்க பிளஸ் 1 பண்ணா போதும். அப்போ இது டியூஸ்டே. எனக்கு 15th August 1997 டியூஸ்டே. 15th August 1997 நமக்கு என்னது, டியூஸ்டே. இப்ப என்ன கேக்குறாங்க, 23rd செப்டம்பர் 1997 நடுவுல எந்த மந்தும் இல்ல. அப்போ 15 ஆகஸ்ட்னா ஆகஸ்ட் எனக்கு எதுல முடியுது, 31ல முடியுது. அப்போ ரிமைனிங் டேஸ் என்னது, 16 டேஸா. இங்க 23rd கேக்குறாங்க. சோ 23 ஆட் பண்ணா என்ன வரும், 39 டேஸ்னு வரும் டோட்டலா. இதுல ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்னா 39 டிவைடட் பை 7, 5 7s are 35, ரிமைண்டர் 4னு வரும். அப்போ 4 ஆட் டேஸ். மண்டே 0னா 4 ஆட் டேஸ் என்ன வரும், டியூஸ்டே 1, வெனஸ்டே 2,
Thursday 3, Friday தான் 4ன்னு வரும். So Friday option C is the correct answer. Right? அடுத்தது பாருங்க 18th May 1843 is Wednesday. What was the day on 27th June 1850? இப்போ நம்ம கொஸ்டின்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா டேட். இந்த டேட்லாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க ஜஸ்ட் இன்டராக்டிவ் செஷனா போறதுக்காக மட்டும்தான். சோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பாத்துக்கலாம். ரைட்டா? சோ நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க நீங்க, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க 10 மினிட்ஸ் பாப்பாங்க அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சோ கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கேக்குறதுக்கு ரிப்ளை பண்ணதை வச்சுதான் பசங்க இவ்வளவு கிளாஸ் கவனிச்சிருக்காங்களா இல்ல பாதிட்டே போயிட்டாங்களா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்க, நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இல்ல நீங்க என்னெல்லாம் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்கன்னா எதை நம்ம மாத்திக்கணும் அப்படின்றதுலாம். ஸோ அதுக்காக மட்டும் தான் நம்ம நல்ல கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்றது சொல்றது. ஸோ கமெண்ட்ல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கோம், 2 விஷயம் சொல்லியிருக்கோம். ஒண்ணு வந்து உங்க பேரண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்பர் 1 சொன்னோமா. நம்பர் 2 இப்ப என்ன சொல்றோம்னா இங்க நிறைய டேட்ஸ் பார்க்கணும். சோ இந்த டேட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நமக்கு வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸைட்டடா ஃபீல் ஆகும் இல்லையா? அப்படி எக்ஸைட்டடா ஃபீல் ஆனீங்கன்னா உங்க டேட் ஆஃப் பர்த் இந்த கொஸ்டின்ல இருந்துச்சு மேம் அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லணும்னு அவசியம். ஓகேவா? ஏன்னா டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க எல்லாருமே. டேட் ஆஃப் மந்த் எல்லாம் சீக்கிரட்டா இருக்காது. மந்த் டேட் எல்லாம் இயர் மட்டும் சீக்கிரட்டா இருக்கும். கரெக்டா? So 18th May 1843 is Wednesday. 27 June 1850 கேட்டிருக்காங்க. So 18th May 1843 Wednesday. இப்ப என்ன கேக்குறாங்க 1850யா? ஓகே 1850. 44, 45, 46, 47, 48, 49, 50. ரைட்டா? சோ இங்க 44ன்றது நமக்கு என்ன வந்துரும் 1844 divided by 4 னா 4ல 16 ரிமைண்டர் 2 6ல 24 1ல 4 461 டிவிசிபிள் ஆகுது. ரிமைண்டர் வரல இல்லையா? அப்போ 1844 எனக்கு லீப் இயர். நெக்ஸ்ட் லீப் இயர் என்னது 1848 லீப் இயரா இருக்கும். வெட்னஸ்டேக்கு அப்புறம் இங்க என்னது +2 பண்ணுவோமா? Thursday Friday வரும். இது சாட்டர்டே, இது சண்டே, இது மண்டே, இது லீப் இயர். சோ இங்க +2 பண்ணா டியூஸ்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே, இங்க Thursday, இது Friday. நமக்கு இப்ப என்ன கிடைச்சிருச்சு 18th May 1850 Friday. நமக்கு இப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்க 27th June 1850 கேக்குறாங்க. சோ இங்க 18 மேக்கு அப்புறம் ரிமைனிங் எத்தனை டேஸ் இருக்கு? 13 டேஸ் இருக்கா? ஏன்னா டோட்டலா மேல 31 டேஸ். சோ 13 டேஸ் இருக்கு. இங்க ஒரு 27 டேஸ். அப்போ 10 1 40 டேஸ்னு வரும். 40 டிவைடட் பை 7 போட்டா என்ன வரும்? எனக்கு ரிமைண்டர் 5ன்னு வரும் இல்லையா? சோ 5 ஆட் டேஸ். ஃப்ரைடேல இருந்து 5னா என்னது? சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோமா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு டேஸ்ன்னு மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இயர் மட்டும் வச்சு பார்த்தோம். இயர் மட்டும் சேஞ்ச் ஆகுற மாதிரி. இப்போ இயர் பிளஸ் மந்த்தும் சேஞ்ச் ஆகுனா சம்ஸ்க்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அட்வான்ஸ் லெவலா பார்த்துட்டு இருக்கோம். ஈஸியா தானே இருக்கு. அடுத்தது பாத்துறோமா? இப்போ நம்ம பார்க்க போறது தேர்ட் டைப். என்னன்னு பாருங்க. Calendar for the year 1935 will be same for the. சோ இங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் இல்ல. என்னன்னா எனக்கு இந்த 1935 அப்படின்ற கேலண்டர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப ரிப்பீட் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே டைப் சம் தான் அடுத்தது. 1925 அப்புறமா எப்போ ரிப்பீட் ஆகும், 1940 அப்புறமா எப்போ ரிப்பீட் ஆகும்ன்றது. இப்போ எனக்கு அந்த கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, இல்ல ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கிறதுக்கு இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1935 இருக்கு இல்லையா? அதை என்ன பண்ணணும்னா, இல்ல ஏதாவது ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 4 பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா கொடுத்திருக்கிற வருஷத்துல நான் என்ன பண்ணணும் +6 பண்ணணும். இந்த இயர் கொடுத்திருக்க இயர்ல +6 பண்ணா அந்த கேலண்டர் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ரிமைண்டர் 1ன்னு வராம 2 or 3 வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்கிற வருஷத்துல +11 அப்படின்னு பண்ணணும். எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா கொடுத்திருக்கிற வருஷத்துல +28 இயர்ஸ் அப்படின்னு போடணும். சோ இந்த ஆர்டர்ல தான் எனக்கு கேலண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பீட் ஆகுது. ரைட்டா? சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சேம் கேலண்டர் எங்க ரிப்பீட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க வருஷத்தை டிவைட் பை 4 பண்ணி ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மேம் ரிமைண்டர் எனக்கு 4 5 எல்லாம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னா அப்படிலாம் வராது. ஓகேவா? எனக்கு எல்லா வருஷத்தையும் நீங்க டிவைட் பை 4 பண்றப்பையும் இதுக்குள்ளதான் வரும். ரைட்?
ஏன்னா 4 டிவைட் பண்றப்போ எனக்கு ரிமைண்டர் என்னவா தான் இருக்க முடியும், 1 0 இல்ல 1 2 3 அவ்வளவுதான் இருக்க முடியும் இல்லையா. சோ அதனால அவ்வளவுதான். ரைட். இப்போ நான் 1935 டிவைடட் பை 4 பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க. 1935 divided by 4. 4 ல 16, remainder 3 வரும். So 33. 8 ல 32 remainder 1. 15 இருக்கு. 3 4s are 12. அப்போ remainder என்னது 3. இங்க remainder 3 நான் என்ன பண்ணணும், plus 11 years போடணும். இதுக்கப்புறம் எனக்கு கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகுது, 1935 plus 11 years. So 1946ல எனக்கு சேம் இதே கேலண்டர் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட்டா. அடுத்து 1925ல 5க்கு அப்புறமா இந்த கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், 1925 டிவைடட் பை 4ன்னு பண்ணணும். பண்ணா என்ன வரும், 4ல 16 ரிமைண்டர் 3, 32னா 8 4s are 32, 1ல 4 ரிமைண்டர் இங்க எனக்கு என்ன வரும் 1ன்னு வரும். ரிமைண்டர் 1னா என்ன பண்ணும், கொடுத்திருக்கிற வருஷத்துல நான் பிளஸ் 6 பண்ணணும். பிளஸ் 6 பண்ணா 1931ன்னு வருமா. சோ அந்த கேலண்டர் தான் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க 1940 அப்படின்னு இருக்கு. So 1940 divided by 4 na 4 ல 16 remainder 3, 8 ல 32 remainder 2. சரியா. அடுத்து என்னது 4 ல 16 remainder என்ன வரும் 4 அப்படின்னு வருது. So remainder 4 அப்படின்னா என்ன பண்ணணும், remainder 4 வருமா இல்ல சொல்லுங்க. remainder 4 வரக்கூடாது. அப்ப மேம் எங்கேயோ அதை போறீங்க இல்லையா. So divided by 4 பண்ணா 4 ல 16 34, 8 ல 32 remainder 2 0 5. So 20 remainder 0. remainder 0 னா என்ன பண்ணணும், plus 28 பண்ணணும். இந்த வருஷத்தோட plus 28 பண்ணா 1968ல எனக்கு இதே கேலண்டர் திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. ரைட்டா. சோ இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா என்ன டேன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்டோரி மாதிரி வேர்ட் ப்ராப்ளமா கொடுத்து என்ன டே அப்படின்றது கேட்கிற சம்ஸ் தான் இப்போ அடுத்து பார்க்க போறோம். சோ பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சம், we bought a puppy on Friday 21 January 2022. நீங்கள் வெள்ளிக்கிழமை 21 ஜான் 2022 அன்று ஒரு நாய்க்குட்டியை வாங்கினீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ Jan 21 2022 ஃப்ரைடேல என்ன பண்ணிருப்போம், நம்ம ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருப்போம். அடுத்து the puppy became an adult dog on the 388th day since you bought him. On which day he becomes adult அப்படின்னு கேக்குறாங்க. நாய்க்குட்டி 380வது நாளில் வளர்ந்த நாயாக மாறியது. நீங்கள் அவனை வாங்கியதிலிருந்து எந்த நாளில் அவன் பெரியவனாகிறான் அப்படின்னு கேக்குறாங்க. சோ 380th டே அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்ப இந்த 380th டேல எனக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம பண்ணணும். சோ டிவைடட் பை 7 என்ன வரும், 5 7s are 35 ரிமைனிங் 3 இல்ல 3 7s are 21, 4 7s are 28. சோ ரிமைண்டர் எனக்கு 2 அப்படின்னு வரும். சோ 2 ஆட் டேஸ். 380th டேல 2 ஆட் டேஸ் வருது. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரைடேவை 0ன்னு வச்சுக்கோமா. 2 ஆட் டேஸ்னா சாட்டர்டே சண்டே. சோ சண்டே அப்பதான் என்ன ஆகுது, அது அடல்ட்டா மாறுது. ரைட்டா. அடுத்த விஷயம் போயிடலாமா. அடுத்தது பாருங்க, வேலவன் ஒரு கடையில இருந்து சரியாக செவ்வாய்க்கிழமைக்கு பின்பும் சனிக்கிழமைக்கு முன்பும் ஒரு பொருளை கொண்டு வந்ததாக நினைவிருக்கிறது. சோ வேலவன் என்ன பண்றாரு, செவ்வாய்க்கிழமைக்கு பின்பும் அதாவது ஆஃப்டர் டியூஸ்டே, சனிக்கிழமைக்கு முன்பும் சாட்டர்டேக்கும் முன்னாடி. ஓகேவா. டியூஸ்டேவோ சாட்டர்டேவோ கிடையாது, நடுவுல என்ன டே எல்லாம் இருக்குன்னு பாருங்க. தேர்ஸ்டே ஃப்ரைடே வெனஸ்டே வர இருக்கு. சோ இந்த 3 நாள்ல ஏதோ ஒரு நாள்ல வீட்டுக்கு அந்த பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு. வியாழக்கிழமைக்கு பிறகும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பும் வாங்கியதாக நினைவு கூர்ந்தார். யாரு, கடைக்காரர். சோ கடைக்காரர் வேலவன் பொருளை வியாழக்கிழமைக்கு பிறகும் அதாவது தேர்ஸ்டேக்கு பிறகும் வேற எப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பும் வாங்கியதாக. சோ சண்டேக்கும் முன்னாடி வாங்கியதா அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. அப்போ 2 பேர் சொல்றதுலயும் எனக்கு காரணமா வர்றது இந்த ஃப்ரைடே மட்டும்தான் இல்லையா. இப்ப என்ன கேக்குறாங்க, கடையில் இருந்து பொருளை அவர் எப்போது வாங்கினார், அதாவது எந்த நாளில் வாங்கினார், அதான் இப்ப கேட்டிருக்காங்க இல்லையா. சோ கடையில இருந்து எந்த நாள் வாங்கியிருக்காரு அவரு, ஃப்ரைடே. ஏன்னா இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு டியூஸ்டேக்கு அப்புறம் சாட்டர்டேக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. கடைக்காரருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு வியாழக்கிழமைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேக்கு முன்னாடின்ட்டு. சோ அப்ப 2 பேருக்கும் காமனா ஞாபகம் இருக்கிற ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. சோ வெள்ளிக்கிழமை தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பொருளை வாங்கியிருக்காரு. ஈஸியா இருக்கு மேம் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கும், இதுக்கு மேல வந்து தேவைப்படாது. ரைட்டா. அடுத்தது பாருங்க, if exactly 1 year and 2 days later it is Tuesday, then what is the date today அப்படின்னு கேட்கிறாங்க. சரியாக 1 வருடம் மற்றும் 2 நாட்களுக்கு பிறகு அது செவ்வாய்க்கிழமை என்றால் இன்று என்ன நாள், 1 வருடம். சோ இங்க இன்னைக்கு டுடே. சரியா. இங்க இருந்து 1 year
1 year 2 days later. 2 daysனா இது 1 day, இது 2 day. இந்த 2 days தான் என்னது எனக்கு டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேக்குறாங்க. இட்ஸ் நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாட் அ லீப் இயர்னா அப்போ அது என்னது நார்மல் இயரா. சோ நார்மல் இயர். இது டியூஸ்டேனா அப்போ எனக்கு இங்க என்னது கரெக்டா 1 இயர் என்ன வரும், இது மண்டே, இது சண்டேன்னு வரும். நார்மல் இயர்னா என்னது +1 தான் பண்ணுவோம் இல்லையா. இங்க இருந்து இப்படி வர்றப்போ +1 பண்ணுவோம். இங்க இருந்து இப்படி போறது என்ன பண்ணுவோம், -1 பண்ணணும். சோ சண்டேல இருந்து -1 பண்ணா என்ன வந்துடும், சாட்டர்டே வந்துடும் இல்லைங்களா. சோ சாட்டர்டே தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா இருக்கா. அடுத்தது பாருங்க, இஃப் இட் வாஸ் ஃப்ரைடே 8th March 1996. சோ 8th March 1996 it was Friday. Then what will be the day of the week on 7th April 2006 அப்படின்னு கேக்குறாங்க. 2006 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 8th March 2006 என்ன டேட் கண்டுபிடிச்சிடலாமா. 8th March 2006 என்ன டேட் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த 7th April 2006 என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க பாருங்க 1996, அதுக்கப்புறம் என்னதான் வரும் 97, 98, 99, 2000, 2001, 2002, 3, 4, 5, 6. சோ இங்க எதெல்லாம் லீப் இயரா வரும் எனக்கு, இது லீப் இயர். 96 லீப் இயர் தான். இங்க 2004 லீப் இயர் தான். எனக்கு 8th March 1996 ஃப்ரைடே. சோ இது ஃப்ரைடே. இதுக்கப்புறமா 8th Marchக்கு அப்புறமா எனக்கு என்ன வரப்போகுது, 8th March 1997 அதான் வரப்போகுது. அப்ப நடுவுல இருக்குது February 1997 தான். அப்ப அதுல மட்டும் லீப் இயர் கிடையாது. சோ +1 பண்ணா போதுமா. சோ +1 பண்ணா ஃப்ரைடே +1 இது என்னது சாட்டர்டே, சாட்டர்டே +1 சண்டே, சண்டே +1 மண்டே. இங்க இருந்து என்ன பண்ணணும், லீப் இயர். சோ +2 பண்ணணும் இல்லையா. சோ இங்க இருந்து +2 என்னது பாருங்க, இது 8th March 1999, இது 8th March 2000. அப்போ இங்க நடுவுல வரப்போறது 8th February 2000. சோ February 2000 தான் நடுவுல வருது. அப்போ 2000 எனக்கு என்னது லீப் இயர். அப்போ மண்டேல இருந்து +2 பண்ணணும். பண்ணா என்ன வரும், வெனஸ்டே. இது லீப் இயர் கிடையாது. சோ +1 Thursday, Friday, Saturday. அடுத்து 2004 எனக்கு லீப் இயர். சோ சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டே, மண்டே இல்லையா. சோ அப்போ இது மண்டே. இங்க +1 டியூஸ்டே, இங்க +1 வெனஸ்டே. அப்போ 8th March 2006 என்ன டே நமக்கு கிடைச்சிருச்சு, வெனஸ்டே அப்படின்னு கிடைச்சிருச்சு. மார்ச் நமக்கு எத்தனை நாள்ல முடியும், 31 டேஸ்ல முடியும். ரைட்டா. அப்ப மிச்சம் இருக்கிற நாள் என்னது, 31 - 8னா 23 டேஸ் வருமா. சோ 23 டேஸ். இங்க எனக்கு 7th April தான் கேக்குறாங்க. சோ 23 + 7 30 டேஸ். 30/7 போட்டா எனக்கு எத்தனை ஆட் டேஸ் வரும், 4 7s are 28, ரிமைண்டர் 2. சோ 2 ஆட் டேஸ் வரும். 2 ஆட் டேஸ்னா என்னது, எனக்கு இங்க வெனஸ்டே இருந்துச்சு. வெனஸ்டேன்றது எனக்கு 0. Thursday, Friday. சோ ஃப்ரைடே தான் நம்மளுடைய ஆன்சர். ஈஸியா, ரொம்ப 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 ஈஸி. எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். ஆட் டே என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி லீப் இயரா நான் லீப் இயரான்னு ஒரு டைம் செக் பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்த விஷயம் பாருங்க. For a certain month, dates of 3 of the Sundays are even number. Then the 15th of that month falls on. சோ இது கொஞ்சம் வித்தியாசமான சம். என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு மந்த் இருக்கு, அதுல dates of 3 of the Sundays are even நம்பர்ஸ். 3 ஞாயிற்றுக்கிழமைகளின் தேதிகள் இரட்டைப்படை எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் 2ன்றது ஒரு சண்டேவா வச்சுக்கிறேன். ஓகேவா, 2ஆம் தேதி சண்டே. இதுக்கப்புறம் சண்டே எனக்கு எப்பலாம் வரும், 2 + 7 9, 9 + 7 9 + 7 16, 16 + 7 23, 23 + 7 30. ரைட்டா. சோ 30க்கு மேல எனக்கு +7 பண்ணா அந்த மந்த்துக்குள்ள வராது. சோ இவ்வளவுதான். இதுல இப்ப நான் அப்ராக்சிமேட்டா 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டேன். இதுல 3 ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஈவன் நம்பரா இருக்கான்னு பார்க்கணும். 2ஆம் தேதி ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண், 16 ஈவன் நம்பர், 30 ஈவன் நம்பர். அப்ப இது 3 ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு ஈவன் நம்பர்ஸா இருக்கு. அப்ப நான் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அசியூம் பண்ணது கரெக்ட். இப்ப நான் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏன் அசியூம் பண்ணல, ஏன்னா அவங்களே ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் 1ஆம் தேதி ஏன் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும்னு எடுக்காம 2ஆம் தேதி எடுத்திருக்கேன். சோ இது அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு 3 ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஈவன் நம்பர்ல வந்துருச்சு. இப்போ 15th of the month என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு 16th என்னது சண்டே. அப்போ 15th என்னதுப்பா, -1 பண்ணா போதுமா. சண்டே -1 சாட்டர்டே. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, how many seconds in 10 years? 10 yearsல எத்தனை செகண்ட்ஸ் மேம் இப்ப இல்லாம கொஸ்டின்ல கேட்பாங்க அப்படின்னா இந்த மாடல்ல சிசாட்ல ஏற்கனவே இருந்துச்சு. இன்கேஸ் நமக்கு கேட்டாங்கன்னா சோ அதனால எடுத்துக்கலாம். கொஸ்டினும் சிம்பிளா தான் இருக்கு, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ அதனால how many seconds in 10 years?
ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்லாம் போவானா 1 இயருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து மல்டிப்ளை பை 10 பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 இயர்ல எத்தனை டேஸ்? 365 டேஸ். 365 டேஸ். ஒரு நாள்ல எத்தனை அவர்? 24 ஹவர். ஒரு ஹவர்ல எத்தனை மினிட்? 60 மினிட். 1 மினிட்ல எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். அப்போ 1 இயர்ல இத்தனை செகண்ட் இருக்கு இல்லையா? 365 24 into 60 into 60. இப்போ 10 இயர்ல வேணும்னா என்ன பண்ணணும்? into 10 பண்ணணும். கரெக்டா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்? கமெண்ட் செக்ஷன்ல எக்ஸாம் ரிலேட்டடா நான் கேக்குறேன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுதான். சோ இங்க கமெண்ட் செக்ஷன்ல என்னலாம் பண்ணணும்? பர்த்டே, பேரண்ட்ஸோட பர்த்டே தெரிஞ்சா ஹேண்ட் ரைஸ். ரைட்டா? ஹேண்ட் ரைஸ். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணணும்? உங்க பர்த்டே. இந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்ததுல எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட். மூணாவது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட். நான் மேக்சிமம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அட்லீஸ்ட் எனக்கு இந்த கொஸ்டினுக்கும் கண்டிப்பா வந்து எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எத்தனை பேருக்கு மேட்ச் ஆகும்? ரொம்ப கம்மியா தான் மேட்ச் ஆயிருந்தாலும் சோ கம்மியான கமெண்ட்ஸ் தான் வரும். பட் இந்த 2 கமெண்ட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேவா? பண்ணலாமா? அடுத்த கொஸ்டின் போடலாம். நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு ஆன்சர் சொல்லணும். சரியா? அடுத்தது பாருங்க, வாட் வாஸ் தி டேஸ் ஆஃப் தி வீக் ஆன் 17th ஆகஸ்ட் 2010. இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ரெஃபரன்ஸ் ஒரு நாள் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து எனக்கு இன்னொரு நாள் கேட்டிருப்பாங்க, பதில் எழுதிப்போம். ரெண்டாவது டைப்ல என்ன பார்த்தோம்? எனக்கு சேம் கேலண்டர் வரக்கூடிய அந்த ரிமிடேஷன் பார்த்தோம். இது இப்போ மூணாவது டைம். இங்க எனக்கு ரெஃபரன்ஸ் நாட்கள் ஏதாவது கொடுத்துருக்காங்க? எதுவுமே கொடுக்கல. மொட்டை என்ன கொடுத்துருக்காங்க? 17th ஆகஸ்ட் 2010 என்னைக்கு அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. சோ இதுல எனக்கு எந்த டேட்டுமே கொடுக்கலையே. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா 0 சண்டே அப்படின்னு ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சோ 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெனஸ்டே, 4 தேர்ஸ்டே, 5 ஃப்ரைடே, 6 சாட்டர்டே. இதுதான் நமக்கு ஆட் டேஸ்க்கான டேஸ். இப்போ ஆட் டேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2010 இருக்கு. சோ இங்க எப்படி நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்? இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பிரிக்கணும்? 400 இயர்ஸா பிரிச்சுக்கலாமா? 400 பிரிச்சா என்ன வரும்? 400, 800, 1200, 1600, 2000. ஏன் நம்ம இப்படி பிரிச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே எனக்கு என்னது? டிவைடட் பை 400 ஆகக்கூடியது. இதெல்லாம் எனக்கு லீப் இயர். நான் ஏன் இது லீப் இயரா எடுத்துக்கிட்டேன்? ஏன்னா எனக்கு அங்க லீப் இயர் 400ல டிவைட் ஆச்சுன்னா நமக்கு ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? 0வா இருக்கும். சோ நம்ம அதனால எடுத்திருக்கோம். சோ 2000ல எனக்கு என்ன ஆட் டேஸ்? 0வா இருக்கும் இல்லையா? அடுத்து 2010ல தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 9 இயர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 9 இயர்ஸ்ல எதெல்லாம் நமக்கு லீப் இயரா இருக்கும்? 2000க்கு அப்புறமா 2004 9/4 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன வரும்? 2 அப்படின்னு வரும். சோ 2 வந்து எனக்கு லீப் இயரா இருக்கும். ரிமைனிங் 7 இயர்ஸ் எப்படி இருக்கும்? நார்மல் இயரா இருக்கும். அப்ப ஆட் டேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 into 2, so 4 odd days. இங்க 7 into 1, 7 odd days. So total இங்க 11 odd days. 11 divided by 7 போடுறப்ப நமக்கு இங்க திரும்ப என்ன வரும்? 4 odd days அப்படின்னு வரும் இல்லையா? So 4 odd days அப்படின்னு வரும். So 4 odd days வந்துருச்சுன்னா திரும்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2010ல ஒரு மந்த்துக்கும் எப்படின்னு கண்டுபிடிக்கணும். So 2010ல ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல 17 டேஸ் இல்லையா? சோ ஆகஸ்ட்ல 17th கேக்குறாங்க. சோ ஆகஸ்ட்ல ஆட் டே 17. ஜான்ல டோட்டலா நமக்கு என்னது? 31 டேஸா? சோ 31 divided by 7, 3 odd days. ஃபெப் இங்க எனக்கு 2010. 2010ன்றது நமக்கு நார்மல் இயர் தான். சோ அப்போ அங்க ஆட் டேஸ் 0. 28 டேஸ். சோ ஆட் டேஸ் 0. மார்ச்ல 31 டேஸ் இல்லையா? சோ 3. ஏப்ரல்ல 30 டேஸ். சோ ஆட் டேஸ் 2. மேல 31 டேஸ். சோ ஆட் டேஸ் 3. ஜூன்ல நமக்கு என்னது? 30 டேஸ். சோ ஆட் டேஸ் 2. ஜூலைல 31 டேஸ். சோ ஆட் டேஸ் என்னது? 3 ன்னு வந்துரும். ஆட் பண்ண என்ன வரும்? 3, 6, 9, 10, 11, 12, 13, 13 plus 3, 16. சோ இங்க 33 அப்படின்னு கிடைச்சிருமா? 33. 33 இங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 odd days கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 33 plus 4, 37 odd days வரும். அதை திரும்ப 37 டிவைட் பை 7 பண்ணா என்ன வரும்? 5 7s 35. 2 odd days அப்படின்னு வரும். 2 odd daysனா என்னது? 0னா எனக்கு சண்டே, 2னா நமக்கு என்னது?
டியூஸ்டே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2000 வரைக்கும் எனக்கு 0 ஆட் டேஸ் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த 9ல எனக்கு எத்தனை லீப் இயர் எத்தனை நான் லீப் இயர்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், எத்தனை ஆட் டேஸ்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வச்சு அந்த 9 இயர்ஸ்ல எத்தனை ஆட் டேஸ்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் நமக்கு தேவையான இந்த மந்த்ல எத்தனை ஆட் டேஸ்னு கண்டுபிடிச்சு டோட்டலா எத்தனை ஆட் டேஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். கிளியர் தானே? அடுத்தது போயிடலாம் இல்லையா? அடுத்தது பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. 15th October 1984 will fall on which of the following days? 1984 அப்படின்னு பேசியிருக்காங்க. So 1984 இதை எப்படி பிரிக்கலாம்? 400, 800, 1200, 1600. So இது வரைக்கும் எனக்கு 0 odd days. இதுக்கப்புறமா எவ்வளவு இயர்ஸ் இருக்கு? 384 இயர்ஸ் இருக்கு இல்லையா? இங்க என்ன பண்ணா 1700, 1800, 1900 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? இந்த 100 இயர்ஸ் இது 200, 300 இல்லையா? இங்க ஒரு 100, இங்க ஒரு 100, இங்க ஒரு 100. அப்போ இந்த 300 இயர்ஸ்ல நமக்கு ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? 300 இயர்ஸ்ல ஆட் டேஸ் 1. சோ இந்த 300 இயர்ஸ்ல ஆட் டேஸ் 1 ஃபார் 300 இயர்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு 84 இயர்ஸா, 84th இயர்ல தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ 83ல எனக்கு எத்தனை லீப் இயர் நான் லீப் இயர்னு தெரியும். ரைட் தானே? எத்தனை லீப் இயர் நான் லீப் இயர்னு தெரியும். 83 டிவைடட் பை 4 போட்டா எனக்கு கிடைச்சிருமா? 83 டிவைடட் பை 4 போட்டா 2ல எனக்கு என்ன வந்துடும்? 20 அப்படின்னு வரும். ரிமைண்டர் என்ன வரும்? 20 அப்படின்னா எனக்கு 18 வரும். ரிமைண்டர் 3ன்னு வரும். ரைட் தானே? சோ 20 எனக்கு லீப் இயர். மிச்சம் இருக்கிற 63 எனக்கு என்னது? நார்மல் இயர். ரைட்டா? ஏன்னா 80/4 போறப்போ 20 தான் எனக்கு கோஷன்டா வரும். அதுதான் நான் லீப் இயரா எடுத்துப்பேன். ஓகேவா? 20 இயர்ஸ் லீப் இயர்ஸ்னா அப்போ லீப் இயர்ஸ்க்கு எனக்கு ஆட் டேஸ் 2. ஸோ டோட்டல் ஆட் டேஸ் 40. நார்மல் இயர்ஸ்க்கு ஆட் டேஸ் 1. ஸோ 63. ஸோ டோட்டலா இங்க என்னது? 103 ஆட் டேஸ்னு வரும். ஸோ இதை டிவைட் பை 7 பண்ணா என்ன வரும்? 1ல 7 ரிமைண்டர் 3. ஸோ 4ல 28 இல்லையா? ஸோ அப்போ ரிமைண்டர் 5ன்னு வரும். ஸோ 5 ஆட் டேஸ். இப்ப என்ன கிடைச்சிருக்கு? இந்த 300 இயர்ஸ்க்கு இதை எப்படி பிரிச்சிருக்கோம்? 383 இயர்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு இங்க 15th அக்டோபருக்கு கண்டுபிடிக்க போறோம். இங்க 300க்கு எனக்கு ஒரு 1 ஆட் டே, 83 இயர்ஸ்க்கு 5 ஆட் டேஸ். இப்போ 15th அக்டோபர் மந்த் வைஸ் பிரிச்சு எத்தனை ஆட் டேஸ்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? என்ன வரும்? ஜான்ல 3, ஃபெப் 1984 இல்லையா? டிவைட் பை 4 பண்ணா இது லீப் இயரா என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 4ல 16 ரிமைண்டர் 3, 9ல 36 ரிமைண்டர் 1. ஸோ இது டிவிசிபிள் ஆகல. அப்போ இது நார்மல் இயர் தான். நார்மல் இயர்னா எனக்கு பிப்ரவரியில 0 ஆட் டேஸ். அடுத்து மார்ச்ல 3, ஏப்ரல்ல 2 ஆட் டேஸ், மேல 31 ஸோ 3, ஜூன்ல 30 ஸோ 2. அடுத்து ஜூலை ஆகஸ்ட் ரெண்டுமே எனக்கு 31ல முடியும். ஸோ 3. அடுத்து செப்டம்பர் 30ல முடியும். ஸோ 2. அக்டோபர் எனக்கு 15th அக்டோபர் கேட்டிருக்காங்க. ஸோ 15 டேஸ். இங்க 3 + 3 6, 9, 10, 11, 12, 13. 13 + 6 19, 20, 21. இங்க 21 பண்ணா 36ன்னு வரும். 36 டிவைடட் பை 7னா 1 ஆட் டே அப்படின்னு வரும். ஸோ இங்க 15th அக்டோபர் வரைக்கும் எனக்கு என்ன வந்துச்சு? 1 ஆட் டே. ஸோ 1, 5, 1. இது மூணையும் ஆட் பண்ணா எனக்கு டோட்டலா 7 ஆட் டேஸ் வரும். திரும்ப டிவைட் பை 7 பண்றப்போ எனக்கு 0 அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ 0னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 15th அக்டோபர். 0னா என்ன ஆன்சர் வரும்? 15th அக்டோபர். 0னா சண்டே. ஆனா நமக்கு ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இப்ப நம்ம தப்பு பண்ணிருக்கோமா இல்ல ஆப்ஷன்ல தப்பு பண்ணிருக்கோமா? நீ இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1600 வரைக்கும் எனக்கு 0 ஆட் டேஸ் தான். அடுத்து 300, 1700, 800, 900 அப்படின்னு 300 இருக்கு. 300 இயர்ஸ்க்கு நமக்கு எத்தனை ஆட் டேஸ்? 1 ஆட் டே தானே. அது நமக்கு செக் பண்ணிக்கலாமா? 300 இயர்ஸ்க்கு 1 ஆட் டே தான் சொல்லிடணும். சோ 300 இயர்ஸ்க்கு 1 ஆட் டே. அடுத்து 83 இயர்ஸ்க்கு தான் செக் பண்ணணும். 83 இயர்ஸ்க்கு செக் பண்றப்போ இங்க என்ன வரும்? டிவைடட் பை 4ன்னு பண்ணா 2, அதுக்கப்புறம் இங்க 0. சோ 20 தான் நமக்கு லீப் இயரா வரும். சோ 20 லீப் இயர்னா 40. மிச்சம் எனக்கு எத்தனை இயர் இருக்கும்? 63. அப்பதான் 83 வரும் இல்லையா? சோ 63 × 1 63. சோ 103. 103 by 7னா 103 by 7னா என்ன வரும்? 1ல 7 ரிமைண்டர் 3. சோ 4ல 28, 29, 30. சோ அங்க 5 ஆட் டேஸ் தான். சோ அதுவும் கரெக்ட்.
இங்க 15th அக்டோபர்ல ஏதாவது தப்பு விட்டுருக்குமான்னு பாருங்க. மார்ச், ஏப்ரல், மே, இங்க 3, 3, 6, 9, 10, 11, 12, 13. ஸோ இந்த பக்கம் 13 தான் வந்துச்சு. அப்புறம் 15, 21, 21 இங்க 15th. ஸோ 36. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு ஆட் டே தான். எல்லாமே நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்க எங்க தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்க. இங்க 1984 டிவைடட் பை 4ல இங்க 14 இல்ல 24 அப்படின்னு வரும். அப்போ இது டிவிசிபிள் பை 4. அப்போ இது என்ன இயர் நமக்கு? லீப் இயரா? ஸோ 1984 லீப் இயர். அப்போ லீப் இயர்னா இங்க என்ன ஒரு பிப்ரவரிக்கு ஆட் டேஸ் 1ன்னு வருமா? பிப்ரவரிக்கு ஆட் டே என்ன வந்துரும்? 1ன்னு வந்துரும். ஸோ 1ன்னு வந்தா இங்க என்ன வரும்? 7 அப்படின்னு வரும். 7 வந்துச்சுன்னா 37 by 7னா இங்க 2 odd days அப்படின்னு வரும். ஸோ இது 2 odd days. 2 odd daysனா 5, 6, 7, 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 8 by 7னா எனக்கு திரும்ப ரிமைண்டர் 1ன்னு வரும். அப்போ என்ன டே தான் நமக்கு வரும்? மண்டே தான் வரும். ரைட்டா? இது கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், அவசரமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு விட்டுறாதீங்க என்னை மாதிரியே. ஓகேவா? ஸோ டிவிசிபிலிட்டி போடுறப்பையும் ஈஸியா போடுங்க. ஓகேவா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் நான் நிறைய விடுவேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தது பாருங்க. which date of June 2099 among the following is Sunday? எந்த டேட்ல எனக்கு ஜூன் 2099 சண்டேன்னு கேக்குறாங்க. ஸோ 2000ன்றது எனக்கு என்னது? செஞ்சுரி லீப் இயர். அப்போ இங்க எனக்கு ஆட் டேஸ் 0 தான். அடுத்து 99ல கேக்குறாங்க. அப்போ 98 தான் நம்ம என்ன பண்ணணும்? பிரிக்கணும். இந்த 98ல எத்தனை லீப் இயர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பை 4 பண்ணுவோமா? ஸோ 2ல 8, ரிமைண்டர் 1. ஸோ 4ல 16. ஸோ 24 லீப் இயர்ஸ் வரும். 24 லீப் இயர்ஸ்னா திரும்ப எனக்கு எத்தனை? 60யா இல்ல 74. அப்பதான் நமக்கு என்ன வந்துடும்? 98 இயர்ஸ் ரெண்டே ஆட் பண்ணப்போ வரும். அப்போ 74 நார்மல் இயர். லீப் இயர்னா மல்டிப்ளை பை 2 பார்த்தா இங்க 48 ஆட் டேஸா, இங்க மல்டிப்ளை பை 1 போடுவோம். ஸோ 74 ஆட் டேஸ். ஸோ ரெண்டையும் பிளஸ் பண்ணா 12, 1, 13, 132 ஆட் டேஸ் வரும். இதை திரும்ப டிவைட் பை 7 போட்டா 1 + 7, ரிமைண்டர் 5, 7ல 49. ஸோ 3 ஆட் டேஸ். ஸோ 98ல எனக்கு எத்தனை ஆட் டேஸ் வருது? 3 ஆட் டேஸ் வருது. ஓகேவா? இப்போ ஜூன் 2099 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். 2099ன்றது என்னது நமக்கு? நாட் டிவிசிபிள் பை 4. அப்போ இது என்னது? எனக்கு நார்மல் இயர் தான். நார்மல் இயர்னா ஃபர்ஸ்ட் ஜான்ல போகும். ஜான்ல 3 ஆட் டேஸ். ஃபெப் நார்மல் இயர், ஸோ 0. மார்ச் 3, ஏப்ரல் 3, சாரி ஏப்ரல்ல 2, மேக்கு 3. ரைட்டா? ஜூன். ஸோ ஜூன் பத்தி தான் நம்ம கேட்கறாங்க. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இங்க என்னது? மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க என்ன வரும்? 3, 6, 9, 10, 11ன்னு வரும். 11 டிவைடட் பை 7னா 4 ஆட் டேஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இங்க 4 ஆட் டேஸ், இங்க 3 ஆட் டேஸ். டோட்டலா எனக்கு என்னது? 7 ஆட் டேஸ்ன்னு வந்துருமா? ஸோ 7 ஆட் டேஸ் அப்படின்னு வரும். அந்த 7 திரும்ப டிவைட் பை 7 பண்றப்போ 0ன்னு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மேல எனக்கு லாஸ்ட் டே 31st மே இருக்கு இல்லையா? சோ அந்த 31st மே எனக்கு சண்டே அப்படின்னு அர்த்தம். அதானே இல்லையா? எனக்கு இந்த மே வரைக்கும் எனக்கு என்ன வந்துருச்சு? ஆட் டே 0ன்னு வந்துருச்சு. அப்ப 31st டே நமக்கு என்னது? சண்டே அப்படின்னு அர்த்தம். இப்ப எனக்கு ஜூன்ல எந்த டே சண்டேன்னு கேக்குறாங்க. சோ 31st மே சண்டேனா இதுக்கப்புறம் எனக்கு 7 டேஸ் கழிச்சு தானே வரும். சோ அப்ப சண்டே எப்போ வரும் நமக்கு? அடுத்து 7th ஜூன்ல தான் நமக்கு சண்டே வரும். கொஸ்டின் எப்படி எல்லாம் கேக்குறாங்கன்னு பாருங்க. அடுத்தது பாருங்க. It is observed that Jan 1, 2023 is Sunday. In which year again January 1st will be Sunday ன்னு கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க? ஜான் 1ஆம் தேதி 2023 சண்டே ஆமா. இதே மாதிரி அடுத்து ஃபர்ஸ்ட் ஜான் எப்போ சண்டே வரும்னு கேக்குறாங்க. ரைட்டா? சோ இது ஒரு இன்னொரு வித்தியாசமான சம்ம. இந்த சம்மோட இன்னைக்கு நம்ம கிளாஸ் என்ன பண்ண போறோம்? வைண்ட் அப் பண்ண போறோம். சோ அடுத்து 2024ல எனக்கு என்ன வரும்? மண்டே தான் வரும். ஏன் மேம் 2024 எனக்கு லீப் இயர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நடுவுல எனக்கு என்ன வரும்? பிப்ரவரி 2023 தான் வரும். சோ இது நார்மல் இயர் தான். சோ +1 டே தான் வரும். இங்க அடுத்து 2025 போடுறப்போ நான் இங்க +2 போடுவேன். ஏன்னா இங்க எனக்கு நடுவுல Feb 2024 வரும். சோ அப்போ இது என்னது? வெட்னஸ்டே. அதுக்கப்புறம் 2026, 2027, 2028, 2029. வெட்னஸ்டேனா இங்க +1 Thursday. அடுத்து இங்க என்னது? +1 Friday. மேம் 2028 நான் +2 போடணும்னா இல்ல. ஏன்னா இங்க நமக்கு Feb 2027 தான் வரும்.
ஸோ அதனால +1 தான் போடுவோம் சாட்டர்டே. ரைட்டா? இங்கதான் எனக்கு என்ன வரும், Feb 2028 வரும் நடுவில். ஸோ இங்க இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், +2ன்னு போடணும். +2 போட்டா சண்டே இல்ல, இங்க மண்டே வரும். அப்ப திரும்ப இன்னொரு சைக்கிள் வரணும், திரும்ப சண்டே வர்றதுக்கு. ரைட் தானே? ஸோ 20, 30, 20, 31, 32, 33, 34. ஸோ இங்க +1. ஸோ டியூஸ்டே. அதுக்கடுத்து இங்க என்ன வரும், +1 இல்லையா? அப்போ இது வெனஸ்டே. இங்க 20, 32ன்றது என்னது, நமக்கு டிவிசிபிள் பை 4. அப்ப இது லீப் இயர் தான். ஆனா இங்க எனக்கு நடுவுல Feb 2031 தான் வரும். அப்ப இங்க +1 தான் பண்ணுவோம். ஸோ தேர்ஸ்டே. இங்கதான் என்ன பண்ணுவோம், +2 பண்ணுவோம். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு வரும். இதுதான் நமக்கு என்னது, சண்டே. ஸோ நெக்ஸ்ட் சண்டே எந்த இயர்ல வருது, 2034 தான் எனக்கு நெக்ஸ்ட் 1 ஜனவரி சண்டேன்னு வரும். ஸோ இருக்கிற எல்லா வெரைட்டி ஆஃப் சம்ஸும் பார்த்துட்டோம். நம்ம பார்க்கறது என்னன்னா ஸ்டேட்மெண்டா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மட்டும் தான் பார்க்கல. ஸோ இந்த கேலண்டர் நமக்கு மோர் தென் எனஃப். ரைட்டா? ஸோ டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாளைக்கு மறக்காம சொன்ன மாதிரி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. மூவி போங்க, வாங்க, ஜாலியா இருங்க. பட் அதே நேரத்துல லைவ் செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ அதனால லைவ் செஷனுக்கு மறக்காம எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டெஸ்ட் எழுதிட்டு என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்றதும் அனலைஸ் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.